இப்போது நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்க. இதை வந்து நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின். 2வது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு போனாலும் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ப்ரைவேட் லிமிடெட் இருக்குது, பப்ளிக் செக்டார் இருக்குன்னு இப்படி நிறைய இருக்குது, கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ என்னென்ன டாக்குமெண்ட் அவங்க கையில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும்? ஜிஎஸ்டி வாங்கி தான் நீங்கள் பிஸ்னஸே பண்ணணுமா? இல்லை எந்த ஸ்டேஜுக்கு ஜிஎஸ்டி முக்கியம்? பேங்க் கேட்டாங்கன்னா நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நில் ரிட்டனாக ஃபைல் பண்ணிகிட்ருக்கேன். நில் யார் பண்ணணும்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஸோ ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு நில் ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை பின்னாடி சந்திக்க போகிறீங்கன்னு அர்த்தம். உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. சம்டைம் நிறைய பிஸ்னஸ் வந்து பிளவுபட்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த 2 பார்ட்னர் வராங்கன்னா என்ன பேசிஸில் பார்ட்னராக உள்ள வராங்க? நீங்கள் கம்பெனியில் சேலரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு இது இருக்குது, டிடிஎஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த கழிக்கிறத பார்த்தாலே நிறைய பேர் வந்து ஒரு பதட்டத்துக்கு ஆளாயிடுறாங்க. எதுக்கு இவ்வளோ காசு என் சேலரியில் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிடிஎஸ் அப்படின்றது என்ன? சரி, டிடிஎஸ் என்னன்னாக்கா டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ ரன் பண்ணணுன்னாக்கா நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக இப்போ ஒருத்தர் வந்து இப்போ நம்ம போட்காஸ்ட் வந்து பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெட்டர் அட்வைஸ் நீங்கள் தரணும் அப்படின்னா என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு டூ த ஹோம்ஒர்க் ஃபஸ்ட். எங்கே ஃபுட்ஃபால் வருது, நான் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன், என்னோடய ஆடியன்ஸ் யார். ஸ்டார்பக்ஸில் போனால் ₹200 காஃபி டேயில் போனீங்கன்னா ₹120 காஃபி. நிறைய ஃபவுண்டர்ஸை பார்க்குறீங்க அப்படின்னும் போது நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் இதில் நிறைய வராங்க அப்படின்னும் போது அவங்க பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக் என்னவாக இருக்குது? சின்னதாக ஒரு செட்பேக் இருந்தால் கூட ஸ்விட்ச் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆர் தேர் நாட் ஏபிள் டு ஹேண்டில் த ப்ரெஷர். இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் இது ஒரு அக்கௌண்டண்ட்டை ரிப்ளேஸ் பண்ணிவிடுமா? அதாவது அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகம் பொருளால் தான் வந்து நிறைந்திருக்கு, பொருள் இல்லாதவருக்கு இந்த உலகம் இல்லை அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்கிறாரு. அப்போது இந்த பொருளாதாரத்தை நோக்கி தான் மனிதர்கள் ஓடிட்டுருக்காங்க. ஆனால் அதை சரியாக புரிஞ்சிக்காததுனால நிறைய நஷ்டங்கள் வந்து ஏற்படுது. நிறைய பேருக்கு ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்குது, ஆனால் அது எப்படி ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற ஐடியா வந்து இல்லை. இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஸ்டார்ட் அப்பை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க, இல்லை ப்ராப்பரான ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷலான போட்காஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இதோடைய சீஃப் கெஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிர்வாகாவுடைய கோஃபவுண்டர் வேதராமன் அவரை வந்திருக்கோம். அவரை வெல்கம் பண்ணிவிடுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது நம்ம வந்து ஒரு தமிழ் ஸ்டார்ட் அப்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் நிறைய ஸ்டார்ட் அப் நடக்குது, ஆனால் தமிழில் ரொம்ப குறைவாக தான் நடக்குது. ஆனால் அந்த ஸ்டார்ட் அப்பும் ப்ராப்பராக நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து எழுது. இப்போ இந்த இடத்துல தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிர்வாகாவோ அப்படி வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்கீங்க. நீங்கள் நிர்வாகாவை ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஐடியாவில் இதை வந்து தொடங்குனீங்க? அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எல்லாருக்கும் வணக்கம். மெயினாக இப்போது ஸ்டார்ட் அப் சைடில் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ட்ரெடிஷ்னலாக நிறையா பிஸ்னஸ் க்ரோ ஆகிட்டுருக்கு. அதே சமயம் இப்போது ஃபேஸ்புக்கு இவங்க வாட்ஸ்அப் எல்லாம் வரும்போது லைக் என்னென்னா அதை பார்த்துட்டு எல்லா சைட்லேருந்தும் ஒரு நம்மளாலேயும் சின்ன சின்ன ஒரு லெகசி பிஸ்னஸாக இல்லைனாலும் தலைமையினாலும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும், ஒரு பிஸ்னஸை க்ரோ பண்ண முடியுங்கிறத எடுத்துக்கிட்டு நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் இன்குபேஷன் சென்டர்ஸு எல்லாமே அந்த எக்கோ சிஸ்டம் உருவாக ஆரம்பிக்குது. இன்வெஸ்டர் வர ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் என்னென்னா அவங்களுக்கு ஏற்ற சப்போர்ட் அந்த இடத்துல ப்ரொஃபஷனல் சப்போர்ட்டோ ஒரு கன்சல்டன்ட் சப்போர்ட்டோ வரும்போது அங்கே ஒரு கேப்பை நாங்கள் பார்த்தோம். மெயினாக ஏன்னாக்கா எக்ஸிஸ்டிங் கன்சல்டன்ட்லாம் எப்படின்னாக்கா ரெகுலராக ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனிஸ்லாம் பார்த்துட்டு ஸ்டார்ட் அப்பில் மெஜாரிட்டி ஸ்டார்ட் அப்பில் ரெவன்யூவே இருக்காது, செலவு மட்டும் பண்ணிகிட்ருப்பாங்க, ஆர்என்டி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ பட் ஆனால் அவங்களுக்கு சரியாக அவங்களோட சிங்கோட பண்ணுறதுக்கு வழிகாட்டுதல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கேப் பார்த்தோம். இல்லைனா ரொம்ப சீனியராக இருப்பாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு யங் பீப்புள் போய் பேசும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கனெக்ட்லேருந்து நிறையா சேலஞ்சஸ் இருந்தது. ஸோ அதை நாம் எப்படி அட்ரஸ் பண்ண முடியுமா அப்படி நானும் என் கோஃபவுண்டர் ஈஸ்வரும் பேசும்போது லைக் ஓகே, இந்த ஸ்டார்ட் அப் சைடில் நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் வேல்யூ அவங்களுக்கு புரிகிற மாதிரி எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், எல்லாருக்குமே கம்பெனி தேவையா இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை பற்றின நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க லெட் தம் டிசைட். ஸோ நம்ம ஒரு ஆப்ஷன்ஸை கொடுத்துருவோம். ஸோ தட் லெட் தம் டேக் த ரைட் சாய்ஸு அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. இப்போது நீங்கள் ஒரு ஐடியாவில் இந்த ஸ்டார்ட் அப்பை வந்து நீங்கள் உங்களுக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி தான் வச்சுக்கலாம். ஆமாம். இப்போது உங்கள் ஐடியா ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, சின்ன டீம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எந்த ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ணீங்களோ இப்போ அது எந்த ஸ்டேஜில் வந்து இருக்குது, அது எவ்வளோ எவால்வ் ஆகிருக்கு? நாங்கள் கிளியராக சொல்லணுன்னாக்கா நாங்கள் வந்து
எப்படி ஒரு ஸ்டார்ட் அப்ல நாங்க என்ன பேஸ் பண்றோமோ, அத நாங்க ஃபர்ஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத ஆரம்பிச்சோம். ஸோ ஒரு பிளான் பண்றதாகட்டும், டீமு, ஆஃபீஸ் எல்லாமே. பிகாஸ் சர்வீஸ் பிசினஸ்ங்கிறதுனால நீங்க வந்து அ மார்ஜின் பிசினஸ் கிளியரா நம்மளால ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளா எடுத்துட்டு போணும்னாக்கா, யூ கேன் கிளியரா பிளான் பண்ணலாம். ஸோ நாங்க 2 பேர வச்சு 2023 மிட்ல ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வி ஹேவ் ஒரு 40 பீப்பிள் டீம் இன் சென்னை, ஒரு ஆஃபீஸ் இன் பெங்களூர் அண்ட் துபாய்ல ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் என்னன்னாக்கா, ரெகுலரா என்ன பண்ணுவோம்னாக்கா, நானும் ஈஸ்வரும் இது பண்ணும்போதே என்னன்னாக்கா, மார்க்கெட்ல என்ன நடக்குது? நம்ம காம்படிட்டர்ஸ் எப்படி பண்றாங்க? நாங்க காம்படிட்டர்ஸ்லாம் பொறுத்தவரைக்கும், அவங்க எப்படி குரோ பண்றாங்க? புதுசா இண்டஸ்ட்ரியில என்ன டெவலப் ஆகுது? அத நாம எந்த அளவுக்கு அ எடுத்துக்கிட்டு நம்ம நிர்வாகால பண்ண முடியும்? நாங்க ஒவ்வொரு தடவையும் வரும்போது, அ பக்கத்துல இன்னொருத்தவங்க ஒரு சர்வீஸ் பண்றாங்கனால, ஆட் பண்றத விட, நம்மளால அத பண்ண முடியுமா? நமக்கு அது ஸ்கில் செட் இருக்கா? அதுக்கான டீம் இருக்கா? நம்மளால அத எப்படி எடுத்து பண்ண முடியுங்கிறத ஒவ்வொரு தடவையும் அ டெஸ்ட் பண்ணி தான் நாங்க குரோ பண்ணோம். நல்ல வி குட் ஏபிள் டூ கெட் தட் லெவல் அழகா. ஓகே. ஏன்னா உங்க டீம நான் நேரடியாவே பார்த்துருக்கேன். ஒரு சின்ன ஆஃபீஸ் செட்டப்ல இருந்து ஒரு பெரிய வீடு, அந்த வீடையே ஆஃபீஸா எல்லா பெஞ்ச் இருக்கிறதையும் பார்த்துருக்கிறேன். இப்போ அ உங்களுடைய நிர்வாகல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நெறைய ஸ்டார்ட் அப்க்கு வந்து நீங்க வந்து செட்டப் வந்து பண்ணி தர்றீங்க. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்ல ஸ்டார்ட் அப் ஐடியாவோட வரக்கூடியவங்களுடைய மைண்ட் செட் எல்லாம் எப்படி இருக்கு? அ இன்னைக்கு ஸ்டார்ட் அப் பொறுத்தவரைக்கும் என்னன்னாக்கா, டிஃபரண்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க. காலேஜ் முடிச்சுட்டு வரவங்களும் இருக்காங்க. எம்ப்ளாய்மென்ட்லேருந்து ஒரு ஐடியாவ கண்டுபிடிச்சுட்டு, நான் பிசினஸ் பண்ணலாங்கிற ஐடியால வராங்க. ஆர் ட்ரெடிஷனல் பிசினஸ்ல இருக்கிறவங்க அடுத்த ஜெனரேஷன் பீப்பிள் வரும்போது, நான் ட்ரெடிஷனல் பிசினஸ் மாரி பண்ண விரும்பல. இத வந்து நான் புது நியூ ஏஜ்ல நான் பண்ணணும்னு நெனைக்கிறதுக்கு வராங்க. ஸோ இந்த ஒருத்தரோட அப்ரோச்சே டிஃபரெண்ட்டா இருக்கு. இப்ப காலேஜ்லேருந்து வரும்போது, ஃப்ரெஷ்ஷா வரும்போது அவங்க வந்து ரொம்ப டெக்னிக்கலா ஒரு ப்ராப்ளத்த கண்டுபிடிச்சுட்டேன். இத வந்து நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லா அ ஒரு கம்பெனியா மாத்திடுவேன். அந்த ஸ்டேஜ்ல வராங்க. பிசினஸ்ல இருக்கிற அதாவது ஒரு எம்ப்ளாய்மென்ட்லேருந்து வரவங்கலாம், எம்ப்ளாய்மென்ட்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சுக்கிட்டு ஃபைண்ட் பண்ண ஒரு கேப் ஆர் இத வச்சுக்கிட்டு, அதில வந்து என்னால எந்த அளவுக்கு ஒரு பிசினஸ பில்ட் பண்ண முடியும். அந்த ஆஸ்பெக்ட்ல வராங்க. பட் ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் பொறுத்தவரைக்கும் அ அ அ இப்ப இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம்ல அவங்க ஐடியாவ வேலிடேட் பண்றதுக்கான நெறைய இடங்கள் இருக்கு. நெறையா டெமோ டேஸ் நடக்குது. வேலிடேஷன். ஸோ நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றது என்னன்னா, அ இங்க வந்து நீங்க உங்க ஐடியாவ இன்னொருத்தவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்றதுனால, அத இன்னொருத்தவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கங்கிறது நீங்க நினைக்கிறீங்கனாக்க, அத விட என்னன்னா, அ இன்னைக்கு என்னதான் நீங்க ஐடியா குடுத்தாலும், அத ஸ்கில்ஃபுல்லா ஒரு டீம் வச்சு அத இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறது தட்ஸ் டிஃபரெண்ட். இப்போ ஒரு ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னாக்க, ட்ரேடிங் இன் த சென்ஸ் என்ன சொல்றேன்னா, ஒரு ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா, இன்னொரு கடைய போடலாம். பட் ஸ்டில் எத்தன பேருக்கு அதில ஃபுட்ஃபால் இருக்கும்? என்ன இருக்குது? இட்ஸ் சப்ஜெக்ட் டூ உங்க பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இங்க வந்து நீங்க கிரியேட் பண்ணும்போது, எக்கோசிஸ்டம்ல போயிட்டு வேலிடேட் பண்ணும்போது, யூ வில் கெட் மோர் கிளாரிட்டி. ஓகே, என் கஸ்டமர் நீங்க ஃபர்ஸ்ட்டு பி2சி உங்க கஸ்டமரா நெனச்சிட்டு இருப்பீங்க. நீங்க ஒரு 4, 5 பேர்ட்ட போய் பேசும்போது தான் தெரியும், உங்க கஸ்டமர் பி2சி இல்ல, பி2பி. அப்ப எப்படி அப்ரோச் பண்ணணும்? நீங்க ஆன்லைன் பிளேயரா? ஆஃப்லைன் இதெல்லாம் எப்படி தெரியும்னா, எல்லாருக்கும் டே 1 தெரியறதில்ல. நீங்க அந்த எக்கோசிஸ்டம்ல போயிட்டு, ஆக்டிவா அந்த இன்புட்ஸ எடுத்துக்கிட்டு, நீங்க பில்ட் பண்ணும்போது தான், உங்களால அத ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியும். அதுக்கான ஓப்பன் மைண்ட் செட்டோட இப்ப நெறைய பேர பார்க்குறேன் அதுல. அண்ட் அந்த எக்கோசிஸ்டம ஹவ் மேக்ஸிமம் யூ கேன் யூஸ் இட். நெறையா இன்குபேஷன்ல பூட் கேம்ப் ரன் பண்றாங்க. நெறையா செஷன்ஸ் நடக்குது. அத நீங்க உங்க பர்ப்பஸ்க்கு நீங்க எல்லாத்தையும் போய் அட்டெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு தேவையானது எது? இப்ப நீங்க டெக்னாலஜில இருக்கீங்க. டெக் ரிலேட்டடா ஒரு ஹேக்கத்தான் நடக்குது. அங்க போனீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா ஹேக்கத்தானுக்கும் போய் பார்ட்டிசிபேட் பண்றேன்னு பண்ணாம, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன? அத நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னாக்கா, தேர் வில் பி ட்ரிமெண்டஸ் ஷிஃப்ட் அண்ட் குரோத் இருக்கும் கண்டிப்பா. அதுதான் என்னோட கருத்து. ஓகே. சூப்பர். இப்போ அ ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரா நம்ம வந்து ஒரு ஐடியாஸ் இஸ் எவ்ரிவேர். ம். ஆனா, அது யாரு வந்து ஆக்ஷன் பண்ணி அத சக்சஸ் பண்றாங்களோ, அதுதான் வந்து கரெக்ட். ஏன்னா, ஐடியா இன்னைக்கு ஏஐ கூட கேட்டீங்கன்னா, இதுதான் நான் பண்ண போறேன்னு கேட்டா, ஒரு பெரிய ஃபைனல் டிராஃப்ட்டே பண்ணி தருது. ஆனா, அது யாரு ப்ராப்பரா எக்ஸிக்யூஷன் பண்றாங்களோ, அவங்க தான் சக்சஸ் ஆக போறாங்க. அப்படி ஒரு ஃபவுண்டரா இப்ப நான் ஒரு ஃபவுண்டரா என்கிட்ட இருக்கக்கூடிய 5 நீங்க பார்க்குற இப்ப நெறைய பேர் உங்கள அப்ரோச் பண்றாங்க. அப்படின்னா, அவங்க கிட்ட நீங்க தெளிவா பார்க்கக்கூடிய ஒரு 5 குவாலிஃபை உங்ககிட்ட இருக்கணுங்க. அப்படின்ற ஒரு 5 குவாலிட்டீஸ் என்ன? சி அ குவாலிட்டீஸ்ன்னு பொறுத்தவரைக்கும், குவாலிட்டீஸ விட நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட்டு என்னத்த பார்க்கணுங்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா, உங்க கஸ்டமர் யாரு? ம். உங்க கஸ்டமர் ஆர் மார்க்கெட் என்ன? அத பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி, வெரி எசென்ஷியல். நீங்க வந்து எந்த மார்க்கெட்ல இருக்கீங்களோ, அந்த மார்க்கெட்ல கரெக்ட்டான ப்ராடக்ட் குடுக்குறீங்களா? அடுத்தது முக்கியமானது டீம். ப்ராடக்ட்ட ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு மார்க்கெட் கேப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. ம். சூப்பரா பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு நெனச்சுட்டீங்க. எப்படி நீங்க தனியா பண்ண போறீங்களா? இல்ல. உங்களுக்கு டீம் வேணும். எதே மாரி டீம் வேணும்? டே 1 10 பேர் வேணுமா? 100 பேர் வேணுமா? இல்ல 2 பேர் வச்சு ஆரம்பிக்கலாமா? அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டீம். அடுத்தது
இது ரிலேட்டடான லீகல் ரெக்யர்மெண்ட் ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட்டை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் பண்ணிட்டு ஃபுட் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு போயிட்டு ஃபுட் பிஸ்னஸ்னால் எஃப்எஸ்எஸ்ஐ கண்டிப்பாக தேவை. ஓகே. இன்றைக்கி நீங்கள் ChatGPT சொல்கிறீங்க, ChatGPT எல்லாம் கொடுக்குது. இப்போ ChatGPT என்ன பண்ணுது, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிக்கோ எல்லாம் கொடுக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை. சம்டைம் உங்களுக்கு அது அந்த ஸ்டேஜில் தேவைப்படலாம், பின்னாடி ஸ்டேஜில் தேவைப்படலாம். பட் ஆனால் இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணணும்னா எந்த கவர்மெண்ட்டில் என்ன அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நீங்கள் அதை எப்படி வாங்கணுங்கிறத விட வாங்கி வச்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கான கன்சல்டன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டு, 2வது டீமு, 3வது வந்து அந்த கம்ப்ளைண்ட் சைட், 4வது உங்களுக்கான ஃபினான்ஸ். உங்களுக்கு இதுக்கான ஃபண்டிங் இது. நீங்கள் உங்கள் ஓன் ஃபண்ட் எவ்வளோ போட போகிறீங்க, இல்லை லோன் எப்படி வாங்க போகிறீங்க, ஃபண்டிங் வாங்க போகிறீங்களா, ஃபண்டிங் தேவையா. இப்போ நீங்கள் எல்லாமே என்ன திருப்பி பூட் ஸ்டாப்பிங்காக ஃபண்டிங்கானு வரும்போது என்னென்னா நமக்கு வந்து எல்லா பிஸ்னஸுக்கும் ஃபண்டிங் தேவையில்லை, எல்லா பிஸ்னஸையும் பூட் ஸ்டாப்பும் பண்ண முடியாது. ஸோ உங்கள் பிஸ்னஸுக்கு எப்படி தேவை இது. அட் த எண்ட் ஆஃப் த டே இதை உங்கள் மார்க்கெட்டில் பொசிஷன் பண்ணி எப்படி சேல்ஸ். அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன சேல் பண்ணாலும் ஒரு கேஷ் வந்து அக்கௌண்ட்டுக்கு வராத வரைக்கும் இட்ஸ் நோ வேல்யூ. அதனால் இந்த 5 கொண்டு போகிறதுக்கான ஸ்கில் செட்டு உங்களுக்கு நீங்கள் எப்படி கமிட்டடாக இருக்கீங்க, உங்கள் டீமுக்கிட்ட உங்கள் விஷனை எப்படி பாஸ் ஆன் பண்ணுறீங்க, அவங்கள எந்த அளவுக்கு மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறீங்க, அண்ட் இஃப் யூ ஆர் மேக்கிங் சம் மிஸ்டேக் அதை அட்மிட் பண்ணி அதை எப்படி சரி பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு கொண்டு வரீங்க. இப்போ எல்லாமே நீங்கள் வந்து எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே ரைட்டாக போகணும்னு அவசியம் இல்லை. சம்டைம் இப்போ மிடில் ஈஸ்ட் அண்ட் இதில் வந்து ஒரு வார் சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா இன்டைரக்டாக உங்கள் பிஸ்னஸ் இம்பேக்ட் ஆகுதுன்னா அதை எப்படி நீங்கள் இது பண்ண கவுண்டர் இது பண்ணிவிட்டு இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க. ஏன்னா எப்போதுமே உங்களுக்கு உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே எல்லாம் நடக்காது. மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வெளிலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறதுனால அந்த ஃபேக்டர்ஸை உங்களை எப்படி சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறது, அதுக்கு உங்கள் காம்படிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க. இந்த 5 பாயிண்ட் சொல்லும்போது இன்னொரு முக்கியமானது காம்படிட்டருமே. இப்போ நீங்கள் ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இது நீங்கள் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இல்லை ஆல்ரெடி இன்னொருத்தவங்க நிறைய பேர் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணி வளர்ந்தாங்க. அவங்க பண்ண ரூட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்க பண்ண ஏதான தப்பை நீங்கள் பண்ணாமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஈவன் உங்கள் நிறைய பேர் என்னன்னாக்கா நான் காம்படிட்டர் போய் பேச மாட்டேன், தாராளமாக நீங்கள் போய்ட்டு உங்கள் காம்படிட்டர் பேசணும். போய் பேசுனீங்கன்னா தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க. எல்லாருமே வந்து க்ளோஸ்டாகவே இருக்கிறது இல்லை, நிறைய பேர் ஓப்பனாக பேசுகிறவங்க இருக்காங்க. நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டியில் டெக் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டெக்கில் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் பேசிட்டு நான் டெக்கில் இதை டெவலப் பண்ணுறேன், புதுசாக இந்த ஃபீச்சர் ஆட் பண்ணிட்டு ஓப்பனாக பேசுகிறாங்க. ஏன்னா என்ன தான் பண்ணாலும் இப்போ இன்றைக்கி ஒரு ChatGPT கிளாட்டே கொடுக்குறீங்கன்னா இட் இஸ் கிவிங் த நியூ ஐடியாஸ் கொடுக்குது, தேர் இம்ப்ளிமெண்டிங் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஷேர் பண்ணும்போது இந்த ஃபீச்சரை இந்த யூஸ் கேஸுக்கு யூஸ் பண்ண அப்படி சொல்லும்போது அவங்க ரிலேட் பண்ண முடியுது, நிறையா யூஸ் பண்ணுறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே எப்படி வேல்யூ எடுக்கிறீங்க. ஸோ அதனால் இந்த காம்படிட்டர் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அவங்க மார்க்கெட் எப்படி ஏறுது, ப்ரைஸிங் சைடு ஆர் கஸ்டமர் செக்மெண்ட்டு. ஏன்னா சில மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு புதுசாக ஒரு பிளேயர் வராங்கன்னா மார்க்கெட் சைஸே பெருசாகும். சில பிஸ்னஸில் என்ன ஆகுனா மார்க்கெட் ஷேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறும், அதுக்கு மேலே மாறாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி ஆரம்பித்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உள்ள போகிறீங்க அப்படின்னா ஒரு பேசிக்காக இந்த ஆஸ்பெக்ட்ஸை ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேட் இஸ் ஹை. ஓகே. இப்போது நாங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொன்ன இந்த எல்லா மார்க்கெட் இருக்கா, கஸ்டமர் இருக்கிறாங்களா, இல்லை இதுக்கு என்ன தேவைப்படுது, இது எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணி ஐடியா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னீங்கன்னா, அடுத்த ஸ்டேஜ் நான் வந்து போகணும் அப்படின்னா இதை வந்து நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா, ஃபஸ்ட்டு கொஸ்டின். 2வது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு போனாலும் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரொப்ரைட்டர்ஷிப் இருக்குது, 1% கம்பெனி இருக்குது, எல்எல்பி இருக்குது, ப்ரைவேட் லிமிடெட் இருக்குது, பப்ளிக் செக்டார் இருக்குன்னு இப்படி நிறைய இருக்குது, கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இப்போது இது ஒவ்வொன்றுமே என்னென்ன பர்பஸ்க்காக வந்து இருக்குது. சில நேரங்களில் சில பிஸ்னஸ்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கூட தேவையில்லை, ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பேரில் யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுவாங்க. இப்போது இந்த கேட்டகரிஸில் இருக்கு இல்லைங்களா, இதை பற்றி இது ஏன் எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகுது? இது வந்து ஒரு முக்கியமான கொஷின் இந்த செக்டாரில். ஏன்னா காலேஜ்லேருந்து வர பசங்களாகட்டும் ஆர் யாராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு உங்கள் பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அதனால தான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு உங்கள் கஸ்டமர் அண்ட் பிஸ்னஸ் மார்க்கெட்டை பாருங்கள். தென் 3வதாக தான் நான் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சைடே வந்தேன். ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன்னாக்கா சில பிஸ்னஸ் வந்து நீங்கள் மட்டுமே பண்ணுவீங்க. சில பேர் என்னென்னா கன்சல்டண்ட்டாக என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 கம்பெனிக்கு போவாங்க, 5 கம்பெனியில் போயிட்டு ரீட்டைனராக இருப்பாங்க. அவங்களுக்கு டீமே தேவையில்ல. ஏன்னா அவங்க தான் அவங்களோட அசட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு பண்ணுறது ஆர் சம் கமிஷன் பேசிஸில் பண்ணுறதோ ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் சைட் பண்ணுறது, மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அன்லெஸ் நீங்கள் ஒரு டீம் வச்சு க்ரோ பண்ணி ஒரு பெரிய ஸ்கேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து அடுத்த என்டிட்டிஸ் டைப்புக்கு எல்லாமே போவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிஓசி, இப்போ நீங்கள் டெக் ப்ராடக்ட்லாம் கேட்டிங்கனாலே ஒரு பிஓசி பண்ணுறது, MVP பண்ணுறதுன்னு சொல்கிற மாதிரி
பிஓசிக்குனா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீலான்ஸரா ஆரம்பிக்கிறீங்க. ஓகே. எப்படின்னா, நீங்க அதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனோ, கம்பெனிலாம் இல்ல. பேசிக்கா எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. ஒரு கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிப்பாங்க. பண்ணிட்டு தே வில் ஸ்டார்ட் டூயிங் த பிசினஸ் பேசிக்கா. ஏன்னா, அது என்னன்னாக்கா, நீங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே ஒரு டயலமால இருக்கீங்க. "அப்பா நான் இத வந்து டெஸ்ட் பண்ணலாமா? வேணாமான்னு யோசிக்கிறேன். இது நல்லா வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டு போவேன். ம். இல்லன்னா இல்லன்னா அடுத்த வேலைய பார்த்துட்டு நான் அடுத்த கம்பெனிய பார்க்கதான்னு போயிடுறேன்." அப்படின்னாக்கா, நீங்க ஏன்னா இப்ப இன்னைக்கு ஆரம்பிக்கிறது எந்த அளவுக்கு அதுக்கான காஸ்ட் இன்வால்வ், டைம் இன்வால்வ்டோ, க்ளோஸ் பண்றதுக்கு அதோட காஸ்ட்டும், டைமும் இன்வால்வ்டு. ஸோ, அத நெறைய பேர் புரிஞ்சுக்கிறதில்ல. எல்லாருமே என்ட்ரிய மட்டும் தான் பார்க்குறாங்க. அதுக்கான மத்த டோர்ஸ பார்க்கறதில்ல. நாங்க எங்கள்ட்ட வராங்கனாலே ஃபர்ஸ்ட்டு சொல்றதே தான். நீங்க வந்து பார்க்க வேண்டியது அண்டர்ஸ்டாண்ட் மொத்த லைஃப் சைக்கிள் என்ன? ஒரு கம்பெனி ஆரம்பிச்சீங்கன்னா என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் தேவ? எய்தர் நீங்க சொன்ன மாரி இப்ப ஃப்ரீலான்ஸரா? அதுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்? இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். எந்த ம். இடத்துல ஜிஎஸ்டி எந்த ஸ்டேஜ் வரும்போது ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும். என்னென்ன ஆக்ட், என்னென்ன கம்பெனிஸ் ஆக்ட் ஆகட்டும், என்னென்னலாம் என்னென்ன ஸ்டேஜ்ல அப்ளிகபிள். ஃப்ரீலான்ஸர்னா கம்பெனிஸ் ஆக்ட்லாம் அப்ளிகபிளே இல்ல. நீங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணுவீங்க. ம். உங்க டர்ன் ஓவர் ஜிஎஸ்டி இருந்தா ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப நீங்க வந்து அதுமாரி ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கட்டுறது. அதுமாரி அந்த ஸ்டேட் லெவல்ல இருக்கிற சில விஷயங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ரிலேட்டட் இருக்கிறதாகட்டும், யூ வில் பி டூயிங் த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப். இப்ப இதே என்னன்னா ஃப்ரீலான்ஸரா பண்ணதே என்ன பண்ணுவாங்க, நம்ம ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ட ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, ஒரு ட்ரேடரா பண்றது. இப்ப நெறையா இப்ப சலூன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப 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 ஃபர்ஸ்ட்டு நாங்க இந்த ப்ரொஃபஷனல் இருக்கனால எங்க போனாலும் ஃபர்ஸ்ட்டு நேம் போர்டு என்ன இருக்கு? என்ன சர்டிஃபிகேட் மாரி இருக்கு? எங்க கண்ணு ஃபர்ஸ்ட்டு அங்க தான் போகும். சரி அவங்க வந்து கம்பெனியா வச்சிருக்காங்களா? ம். பார்ட்னர்ஷிப்பா வச்சிருக்காங்களா? ப்ரொப்ரைட்டரா வச்சிருக்காங்களா? இப்ப நெறையா இப்போ ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த பான் நம்பர வச்சு நீங்க அது என்னவா வச்சிருக்காங்கன்னு பார்க்க முடியும். 4த் லெட்டர் வந்து பியா இருந்தா ஓகே. ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா வச்சிருக்காங்க. ஓகே. எஃப்னா பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்பா எல்எல்பியா இருக்கலாம். சினா கம்பெனி. ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. இவ்வளோ ஸோ டீட்டெயில் இருக்கு எ அதுல. உங்க பான் நம்பர வச்சே இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கேத்த மாரி ஆஸ் அ கன்சல்டன்ட் நாங்க இதுலயே இருக்கிறதுனால எங்க கண்ணு ஃபர்ஸ்ட்டு அங்க போகும். இந்த பிசினஸ் எப்படி பண்றாங்க? ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரொப்ரைட்டர்ஷிப் பார்த்தீங்க. தென் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல பொறுத்தவரைக்கும் யூ கேன் ரன் அ ஸ்மால் பிசினஸ். நீங்களே பண்ணா போதும். உங்க சொந்த பணத்த போட்டு பண்ண போறீங்க. உங்க கூட வேற யாரும் பார்ட்னர் இல்ல. ஆர் இத நீங்க டெஸ்ட் பண்றதே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பண்றீங்க அப்படின்னா, ப்ரொப்ரைட்டர்ஷிப் இஸ் குட். நாளைக்கு இல்ல நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஆரம்பிக்கிறோம். பிசினஸ்ல ஒரு பார்ட்னர் வராரு. அவரு ஃபண்ட் போட போறாரு. நான் பிசினஸ பார்த்துக்க போறேன். இல்ல நீங்க வைஸ் வெர்சா பண்ண போறீங்க. 1க்கு மேல 2 பேர் வந்துட்டீங்கனாலே, ஃப்ரீலான்ஸரோ, ப்ரொப்ரைட்டர்ஷிப்போ கிடையாது. அங்கேருந்து பார்ட்னர்ஷிப்க்கு போயிடும். ஒண்ணு பார்ட்னர்ஷிப் ஆர் எல்எல்பி பிரைவேட் லிமிடெட். இந்த இந்த கேட்டகரி போக ஆரம்பிச்சோம். பார்ட்னர்ஷிப் எப்ப யூஸ் ஆகும் அப்படின்னா, அ ட்ரெடிஷனல் பிசினஸஸ் ஆர் அந்த பிசினஸ் பொறுத்தவரைக்கும், எனக்கு வந்து பெருசா அவ்வளோ இன்வெஸ்டாரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டார், விசிலாம் போறதில்ல. இன்குபேஷன் சைட்லாம் போறதில்ல. எனக்கு இது வந்து ஒரு கேஷ் பிசினஸ். கேஷ் பிசினஸ்னா என்ன சொல்றேன்னாக்கா, வாங்க போறேன், விற்க போறேன், ஒரு சர்வீஸ் பண்ண போறேன். அதேமாரி பண்றோம் அப்படின்னாக்கா, அந்த பிசினஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிசினஸ் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் போயிடுவாங்க. 2 பேர் போவாங்க. என்ன பார்ட்னர்ஷிப் இது பண்ணுவாங்க. அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற ரிஜிஸ்ட்ரார் ஃபார்ம்ஸ் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, ரிஜிஸ்டரும் பண்ணுவாங்க. அன்ரிஜிஸ்டர்டாவும் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் பண்ணுவாங்க. இன்கம் டாக்ஸ்லயும், ஜிஎஸ்டிலயும் ரிஜிஸ்ட்ரேஷன் போகும். ப்ராசஸ் போயிட்டுருக்கும். இது பார்ட்னர்ஷிப். இல்ல எனக்கு ஃபாரின்லேருந்து இன்வெஸ்டார் வரணும். ஆர் என்ஆர்ஐஸ் உள்ள வராங்க. ஆர் இதே இது என்னன்னாக்கா, கொஞ்சம் கவர்னன்ஸோட வேணும். ஏன்னா, நான் ஒரு டெண்டர் அப்ளை பண்றேன். அங்க வந்து எந்த அளவுக்கு கவர்னன்ஸா இருக்குன்னு கேட்குறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, பார்ட்னர்ஷிப் தான். ஆனா, இன்னும் கொஞ்சம் ஹை லெவல் பார்த்தீங்கன்னா, எல்எல்பி. ஏன்னா, எல்எல்பி வந்து எல்எல்பி ஆக்ட் கீழ வருது. அது நம்ம இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் கீழ உங்க போர்ட்டல்ல வேலிடேட் பண்றது ஆரம்பிச்சு எல்லாமே வரதுனால, டிரான்ஸ்பரன்சியா இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்எல்பி சைடு வருவாங்க. பார்ட்னர்ஷிப்க்கு எல்எல்பிக்கும் பொறுத்தவரைக்கும், அந்த பார்ட்னர்ஷிப் சைடுல பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. பட் ரெகுலேஷன் சைடுல இன்னொன்னு எல்எல்பி ஆக்ட் கம்ப்ளைண்ட்ஸ் கொஞ்சம் கூட. அதுக்கு மேல வந்தீங்கன்னா தான் கம்பெனி. பிரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட். பப்ளிக் லிமிடெட் பொறுத்தவரைக்கும் லிஸ்டிங் சைடோ ரொம்ப ஹை லெவல் போம்போது போவாங்க. அதர்வைஸ் பிரைவேட் லிமிடெடா இருப்பாங்க. பிரைவேட் லிமிடெடுமே என்ன சொல்லுவோம்னாக்கா, இப்போ சில ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்கும்போது, இசாப் குடுக்க போறேன் எம்ப்ளாயீஸ்க்கு. ஆர் இன்வெஸ்டார் கொண்டு வர போறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டுமே என்னன்னா, டே ஒன்னே அவங்கள ஈக்விட்டி இன்வெஸ்டாரா கொண்டு வரணும். ஏன்னா இன்வெஸ்டார்லயே வந்து ஈக்விட்டியா வரவங்க இருக்காங்க. கன்வெர்ட்டபிளா அது டெக்னிக்கலா நெறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே. அப்போ அவங்கள நீங்க எல்எல்பிலயோ, பார்ட்னர்ஷிப்லயோ வந்தீங்கன்னா, லோனா தான் வாங்கி வைக்க முடியும். டைரக்ட்டா பார்ட்னரா தான் ஆன்போர்ட் பண்ண முடியுங்கிறதுனால, பிரைவேட் லிமிடெட் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜுக்கு வரேன். ஸோ, உங்க பிசினஸ் என்ன? உங்க பிசினஸ் மாடல் என்ன? என்ன மாரியான ஃபண்டிங் வாங்க போறீங்க? அண்ட் இந்த பிசினஸுக்கு ஃபண்டிங் தேவையா? இல்லையாங்கிற கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணிட்டு, நான் இந்த ஸ்டேஜ் இந்த ஃப்ளோ சார்ட் மாரி தான். என்ன பிசினஸ் பண்ண போறேன்? இந்தியா மட்டும் பண்ண போறேனா? குளோபலா பண்ண போறேனா? ஸ்கேல் பண்ண போறேனா? யார் என்னோட பார்ட்னர்? தனியா பண்ண போறேனா? டீமா பண்ண போறேனா? எம்ப்ளாயீஸ்க்கு ஸ்டாக் ஆப்ஷன் குடுக்க போறேனா? இல்ல அவங்களுக்கு போனஸ்லாம் குடுக்க போறேன். ஓனர்ஷிப் குடுக்க போறது இல்லையா? ஃபண்டிங் வந்து நான் ஃபேமிலீஸ் அண்ட் ஃபிரெண்ட்ஸ மட்டும் போட போறேனா?
எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டர்ஸை கொண்டு வரணும். இந்த கொஷின்ஸ் ஒன்னொன்னா நீங்க ஆன்சர் பண்ண அந்த பாக்ஸ் வந்துரும். எனக்கு வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப் தேவையா? பார்ட்னர்ஷிப் வேணுமா? எல்எல்பி வேணுமா? ஏன்னா, இப்போ ஒண்ணுத்துலேருந்து இன்னொன்னுக்கு பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ப்ரொப்ரைட்டர்ஷிப் இருக்கீங்க அப்படின்னா, அத வந்து நீங்க எல்எல்பியாவோ, பிரைவேட் லிமிட்டோ கன்வெர்ட் பண்ண முடியாது. ஃப்ரெஷ்ஷா தான் ஆரம்பிக்கிற மாரி இருக்கும். ஆனா பார்ட்னர்ஷிப்போ, எல்எல்பியோ வச்சிருக்கீங்கன்னா, அத பிரைவேட் லிமிட்டடா கன்வெர்ட் பண்ண முடியும். ஆர் பிரைவேட் லிமிடெட் இருக்குன்னா, அது எல்எல்பியா ரிவர்ஸ் கன்வெர்ட்டும் பண்ண முடியும். அது காஸ்ட், டைம் இன்வால்வ்டு. பட் ஆனா கன்வர்ஷன் இஸ் பாசிபிள். ஸோ, நமக்கு இந்த ஸ்டேஜுக்கு நெக்ஸ்ட் 2 இயர்ஸுக்கான பிசினஸ் பிளான் அதுதான் நாங்க ஃபர்ஸ்ட்டு கேட்போம். இந்த பிசினஸ் சொல்லிட்டீங்க. நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிங்கன்னு வரீங்க. டீம் எத்தன பேர் இருக்க போறாங்க? பிஎஃப் கட்டுறதுக்கு, இஎஸ்ஐல என்ன வரும்? இப்ப டீமுக்கு எதாவது ஸ்டாக் குடுக்க போறீங்களா? மல்டிபிள் ஸ்டேட்ல ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போறீங்களா? உங்க ஸ்டேட்ல மட்டும் வச்சுக்க போறீங்களா? ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்க்காக அது கேட்கறது. ஆர் கேப்பிட்டல் எவ்வளோ போட போறீங்க? இன்குபேட் ஆக போறீங்களா? ஆகலையா? ஆர் ஃபண்டு இன்வெஸ்டார்ட்ட வாங்க போறீங்களா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டோனே, ஓகே. நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ இப்போ நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் இன்வெஸ்டார்ட்லாம் போல. எனக்கு பெருசா நான் வந்து பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேணாம்னா, எல்எல்பி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு மொமெண்டம் வருது. எப்ப இன்வெஸ்டார்ட்ட போறீங்களோ, அதுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி கன்வர்ஷன ஸ்டார்ட் பண்ணிட்டு, கன்வெர்ட் பண்ணிட்டு பிரைவேட் லிமிட்டடா போய்க்கோங்க. அதுவரைக்கும் பிரைவேட் லிமிட்டெட் உள்ள போயிட்டீங்கன்னா, ஏன் இன்வெஸ்டார்லாம் பிரைவேட் லிமிட்டெட் ப்ரிஃபர் பண்றாங்கன்னா, கவர்னன்ஸ்க்காக தான். ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் என்ன பண்றீங்க, அந்த ஃபார்ம்ஸா ஆர்ஓசி மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ ஃபைல் பண்றீங்க. ஒரு டைரக்டர் உள்ள வந்தா ஃபைல் பண்ணணும். ஷேர் ஹோல்டர் வந்தா ஃபைல் பண்ணணும். உங்க ஃபினான்ஷியல்ஸ் ஃபைல் பண்ணணும். ஸோ என்ன ஆகுதுன்னா, இன்வெஸ்டார் உங்கள கேட்காமலே பப்ளிக் டாக்குமெண்ட்டா இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எடுத்து அவங்க பார்க்க ஓகே. முடியும் கவர்னன்ஸ். ஸோ அதுக்காக அவங்க பிரைவேட் லிமிடெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. நீங்க இந்த வெளிலேருந்து இன்வெஸ்டார் இல்லாதப்போ, உங்க க்ளோஸ் சர்க்கிள் இருக்கும்போது, நீங்க எல்எல்பி பார்ட்னர்ஷிப்பே வச்சுட்டு இருப்பீங்க. அந்த அந்த ட்ரிகர் பாயிண்ட்ட வச்சுட்டு யூ கேன் சூஸ் த பிரைவேட் லிமிடெட். ஏன்னா அதுக்கான காஸ்ட்டு, கம்ப்ளைண்ட்ஸ் நோ மேட்டர் வாட் மேண்டேட்டரி நீங்க சில கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஆப்பரேஷன்ஸ் பண்றீங்களோ இல்லையோ, அதுக்கான காஸ்ட் இருக்க போகுது. ஸோ இத கம்பேர் பண்ணிட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இத க்ளோஸ் பண்றது அத விட சேலஞ்சிங்கான ஓகே. ப்ராசஸ்ங்கிறதுனால, வி நீட் டூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அதுக்கேத்த மாரி இந்த பிசினஸ் ஓனர்ஸ் ஹேஸ் டூ டேக் த கால். ஓகே. ஏன்னா இப்போ நாங்க வளவன் நான் ஒரு செப்பரேட் பர்சனா இருந்தேன். நான் வந்து ஃப்ரீலான்சிங் தான் பண்ணேன். பட் எனக்கு அப்ப எதுவும் தேவைப்படல. ஒரு சர்டன் அமௌண்ட், சர்டன் சர்வீசஸ் மட்டும் ப்ரொவைட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நான் வந்து டாக்ஸ்குள்ளேயும் ஸ்லாப்லயும் இல்ல. ம். அதனால எனக்கு இல்ல. அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து ஃப்ரீலான்சிங்க வந்து நாங்க அதிகப்படுத்துறோம். அப்படி அதிகப்படுத்துறப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னீங்கன்னா, அ பெரிய விஷயம்லாம் இல்ல. ஒரு ஐடியா தான். நாங்க வந்து ஒரு ஆன்லைன்ல பிசினஸ் பண்றோம். அப்போ நாங்க வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப்குள்ள போயிரலாம் அப்படின்னு வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் டீம் வந்து பெருசாகுது. அப்போ எங்களுடைய கோலும் பெருசாகுது. நாங்க வந்து விஷன் பெருசா வச்சுக்கிட்டோம். அப்பதான் நாங்க வந்து ஒரு கன்ஃப்யூஸ் ஸ்டேட்டுக்கு வந்து வரோம். இப்போ வந்து நம்ம ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல இருக்கோம். இப்ப இங்கிருந்து நம்ம எல்எல்பி போறதா, இல்ல பிரைவேட் லிமிடெட் போறதா? என்ன காரணம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் பிரைவேட் லிமிடெட்க்குள்ள நம்ம வந்து நுழைஞ்சோம். இப்போ வளவன் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு. இப்போ இத நான் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பே பண்ணாம நான் ஃப்ரீலான்சர்லேருந்து டைரக்ட்டா எனக்கு அந்த டைம்ல இதே கோல், இதே ஐடியாஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்லேயே நான் பிக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு சொல்லப்போனோம் அப்படின்னா ஒரு 4 வருஷம் ஆயிருக்கும் இந்த பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனிக்கான ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஆயிருக்கும். பட் இப்போ வந்து ஒரு 4 மாசம் அப்படின்ற டைம் பீரியட் தான் இருக்கு. இப்போ என்னன்னா எல்எல்பின்னா நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கங்களேன். இத கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இப்படி கன்வெர்ட் பண்ணாலும் இந்த பிரைவேட் லிமிடெட்ன்றது ஃப்ரெஷ் தானே. பிரைவேட் லிமிடெட்ங்கிறது ஃப்ரெஷ்ஷான கம்பெனி. என்ன பண்ணுவாங்கனாக்க, இது கன்வெர்ட் அந்த சர்டிஃபிகேட்ல என்ன பண்ணுவாங்க, ஏபிசி எல்எல்பிங்கிறது பிரைவேட் லிமிட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க ஒரு டெண்டர் அப்ளை பண்றீங்க. உங்க பிசினஸோட எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லும்போது, சின்ஸ் அந்த கம்பெனியோட லெகசியே நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். எல்எல்பில ம். தாராளமா அந்த ஆனா ப்ரொப்ரைட்டர்ஷிப்லேருந்து எடுக்க முடியாது. ப்ரொப்ரைட்டர்ஷிப்லேருந்து எடுக்க முடியாது. ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா என்னன்னாக்கா, நீங்க உங்க பிசினஸ் ப்ரொஃபைல் போடும்போது, சின்ஸ் 1920s 1980s போடுற மாரி போட்டுட்டு, ம். நான் இத்தன நாளா ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா நாங்க வந்து என்டிட்டியா மாத்திட்டோம். அப்படிங்கிற மாரி நீங்க உங்க ப்ரொஃபைல்ஸ்ல ஆர் பிசினஸ் டெக்ஸ்லலாம் நீங்க போட ஆரம்பிப்பீங்க. பட் ஆனா லீகலா ப்ரொப்ரைட்டர்ஷிப்ப டைரக்ட்டா கம்பெனியா கன்வெர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இல்ல. எல்எல்பிய கன்வெர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. சூப்பர். ஓகே. இப்போ நான் வந்து எனக்கு ஐடியாஸ் இருக்கு. நான் எந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் வந்து ஃப்ரீலான்சரா, இல்ல ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் உள்ள உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணி, ஒரு கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி சர்வீஸ ப்ரொவைட் பண்ற ஒரு நல்ல இன்னும் கொஞ்சம் டாக்ஸ் லேப்க்குள்ள வர ஒரு ஃப்ரீலான்சரா, இல்ல நான் வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் உள்ள போயிடலாம். நம்ம அது பெட்டர் எனக்கு. நான் மட்டும் தான் பண்ண போறேன் அப்படின்ற ஐடியாலாம் வந்துருச்சு எனக்கு. இப்போ என் கையில நான் இம்பார்ட்டன்ட்டா வச்சுக்க வேண்டியது, ஏன் அப்படின்னா என்னுடையதே இப்போ நானே வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேற ஒரு பிசினஸ்ல உள்ள நான் இருக்கும்போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, தெரியாம என் பேர், என் டாக்குமெண்ட் எல்லாம் குடுத்து நான் ஜிஎஸ்டி எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். பட் அந்த பிசினஸ நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல ஒரு நாங்க நேம ரெஜிஸ்டர் பண்ண போம்போது என் பேர்ல எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா, அந்த ஜிஎஸ்டி நீங்க ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணல. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா, அது எப்படி க்ளோஸ் பண்ணணும்? ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணல. ஏதோ ஏனோ தானோன்னு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸால என்னால வந்து என் பேர்ல பண்ண முடியல. அதுக்கப்புறம் என் வீட்டம்மா பேர்ல போட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம், அந்த கம்பெனிய வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டோம். இப்போ
ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரொப்ரைட்டர்ஷிப்போ, எல்எல்பியோ இல்ல பிரைவேட் லிமிட்டடோ நீங்க எல்லாருக்கும் ஏன்னா ஐடியா இப்ப நீங்க சொன்னத வச்சு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு. இப்ப என்னென்ன டாக்குமெண்ட் அவங்க கையில இம்பார்ட்டன்ட்டா இருக்கணும்? இல்ல இது எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்? இன்னைக்கு கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், ஒரு ஒரு என்டிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன்னா அ அக்ராஸ் த குளோப் எங்க போனாலுமே ஒரு காமன். ஃபர்ஸ்ட்டு யாரு ஷேர் ஹோல்டர் ஆர் யாரு ஓனரோ அவங்களோட கேஒய்சி. கேவிஸ். உங்க பேன் ஆகட்டும், ஆதார், அட்ரஸ் ப்ரூஃப். எப்போதுமே என்னன்னாக்கா, மோர் தென் 1 அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. லைக் 2 அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ இப்ப 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 நீங்க கம்பெனிலாம் ஆரம்பிக்கணும்னா, ஆதார் கார்டு கேட்பாங்க. லைசென்ஸ், டிரைவிங் லைசென்ஸ். டிரைவிங் லைசென்ஸ். சம்டைம் என்னன்னா, அட்ரஸ் அடுத்தது. எப்படி ஓனர்ஷிப்புக்கு வந்து கேஒய்சி கேட்குற மாரி, உங்க கமர்ஷியல் பிசினஸ் எந்த பிளேஸ்ல நடத்துறீங்களோ, அதுக்கான கேஒய்சி. அதுக்கு ரெண்டல் அக்ரீமெண்ட் இருக்கா? இல்ல நீங்க ஓனர்ஷிப் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா, ஓனர்ட்டேருந்து ஒரு கன்சர்ன் லெட்டர் குடுங்க. ஒரு நோ அப்ஜெக்ஷன் வாங்கி குடுங்க. ஏன்னா, நாளைக்கு வந்து நான் பிசினஸ் ரன் பண்ணவே அலோவ் பண்ணல. நீங்களே வந்து போர்ட மாட்டிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. ஓனர் சொல்லக்கூடாதுனால ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கேட்கறது. இபி பில் ஆர் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். ஏன்னா, அந்த அட்ரஸ வேலிடேட் பண்றதுக்கு இபி பில் ஆர் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். ஸோ பேசிக்கா பார்த்தீங்க அப்படின்னா, ஓனர்ஷிப்புக்கான கேஒய்சியும் அண்ட் உங்க லேட்டஸ்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வித் 2 மந்த்ஸ் டூ 3 மந்த்ஸ் டிரான்சாக்ஷன் சில கேஸஸ்ல கேட்பாங்க. நாட் ஆல் கேஸஸ் ஓகே. இதுல. இது இருந்ததுனாலே பேசிக் இனஃப் டு ஸ்டார்ட் எனி என்டிட்டி இதில். மேபி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதான ஒரு உங்களோட டாக்குமெண்ட்டில் மிஸ்மேட்ச் இருக்குது. இப்போ நேம் வந்து இனிஷியல்ஸ் மிஸ்மேட்ச் இருக்குனாக்கா சம் அடிஷ்னல் டாக்குமெண்ட் கேட்கலாம். பட் இது இருந்தாலே யூ கேன் ஸ்டார்ட் த ப்ராசஸ். ஓகே. ஓகே. இப்போ இந்த டாக்குமெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், இப்போ எனக்கு வரக்கூடிய அடுத்த செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்க சொன்னீங்க. நீங்க வந்து சிங்கிள் பர்சனா கூட வந்து இது பண்ணிக்கலாம். ஃப்ரீலான்சரா கூட ஸ்டார்ட் வந்து பண்றவங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ நெறைய கொஸ்டின் வந்து அப்படின்னா, இப்போ இந்தியாவுல வந்து ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து எல்லாருக்குமே பிசினஸ் பண்றவங்களுக்கு மேண்டேட்டரி அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஜிஎஸ்டி வாங்கி தான் நீங்க பிசினஸே பண்ணணுமா? இல்ல எந்த ஸ்டேஜுக்கு ஜிஎஸ்டி முக்கியம்? இதில் வந்து ஜிஎஸ்டி என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, த்ரெஷ்ஹோல்டு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. இந்த லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா மேண்டேட்டரி ரெஜிஸ்டர் பண்ணணும். சர்வீஸ் லிமிட் இருக்குது. சர்வீஸ்க்கு 20,00,000 ஆகட்டும். குட்ஸ்னா 40 லேக்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு இருக்க மாதிரி இருக்கிறனால, அந்த லிமிட்ஸ் இருக்குனாக்க, லிமிட்ஸை தாண்டுறவங்க மேண்டேட்டரியாக ரெஜிஸ்டர் பண்ணணும். இதை தவிர சில அதர் கண்டிஷன்ஸ் கூட இருக்குது டெக்னிக்கலாக. அது இருந்தாக்க ரெஜிஸ்டர் பண்ணணும். சில பேர் வாலண்டியராக ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, நீங்கள் உங்கள் கஸ்டமர் யார்? உங்கள் வெண்டார் யார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட்டுக்கு சர்வீஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ப்ரொப்ரைட்டராக ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த கார்ப்பரேட் என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்கள் என்கிட்ட வெண்டாராக ஆன்போர்ட் ஆகணும்னா எனக்கு வந்து உங்களோட பேன் கொடுங்க, எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் கொடுங்க, ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு, கேன்சல்டு செக் இதெல்லாம் இல்லாமல் உங்களை நான் வெண்டாராகவே ஆன்போர்ட் பண்ண மாட்டேன்றோம். அப்போ உங்கள் லிமிட் இருக்கோ இல்லையோ ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். பட் அந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா நீங்கள் என்ன ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணணும், எவ்வளோ பே பண்ணணும், என்ன டைமில் பண்ணணுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்க, வெண்டார் ஆன்போர்ட் ஆகிறதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அவசர அவசரமாக போயிட்டு. அதுக்கப்புறம் ஓரமாக வச்சுருவாங்க. திருப்பி அந்த கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, ஏன் சார் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணலையாங்கிறதுக்கு அப்புறம் தான் திருப்பி அதை போய் தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னாக்கா, வாலண்டியராக ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த வெண்டார் ரீசனால் உங்கள் கஸ்டமர் ஆன்போர்டிங்காக பண்ணுறது. சில சமயம் என்ன பண்ணுவாங்க, பேங்க்லலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அட்ரஸ் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் 2 ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ அவங்க டாக்குமெண்ட்டில் என்னென்னா ஜிஎஸ்டி ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ரூஃப். என்ன சொல்லுவாங்க, நீ எம்எஸ்எம்இ கொடுங்க, இதெல்லாம் கொடுங்க. ஜிஎஸ்டி ஆல்சோ இருக்கும். அதுக்காக சம்டைம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக சில பேர் ஜிஎஸ்டி போயிட்டு எடுக்கிறாங்க அதில். அப்போ என்னென்னா, நீங்கள் பேங்க்கில் போயிட்டு இல்லைங்க என் லிமிட் தாண்டலை, அதனால எனக்கு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை, நீங்கள் இந்த டாக்குமெண்ட் வச்சிங்கன்னா பேங்க் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஸோ பட் ஆனால் என்ன பண்ணுறாங்க, பேங்க் கேட்டாங்கன்னா நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நில் ரிட்டனாக ஃபைல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வாலண்டியராக பண்ணுறீங்கன்னா ஏன் வாலண்டியராக பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ் கமர்ஷியல் பர்பஸுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னா வாலண்டியராக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இன்னொன்று சில பேர் என்ன ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைனாக்கா, உங்கள் பிஸ்னஸ் கம்மியாக பண்ணுறீங்கன்ட்டு வெளில தெரியுது. இப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் 20 லட்சம் வரைக்கும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ண வேணாம், இப்போ ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணலான்னு என்ன தெரியுது, அப்போனா உங்கள் பிஸ்னஸ் டர்ன் ஓவர் இன்னும் 20 லட்சம் தொடல அப்படின்னு வெளிலேருந்து ஒருத்தவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க, டே 1 ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் டர்ன் ஓவர் வெளில தெரியாதுல்ல, உங்களை வந்து ஜிஎஸ்டி நம்பர் வச்சு உங்கள் டர்ன் ஓவர் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்காக வாலண்டியராக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் நீங்கள் வாலண்டியராக ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, த்ரெஷ்ஹோல்டு ரீச் பண்ணும்போது ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, அதை பற்றின கம்ப்ளைண்ட்ஸ் மந்த்லி என்ன பண்ணணும், ஆனுவல் என்ன பண்ணணுங்கிறத ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. இல்லைனா அது பின்னால் என்னென்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ளாக் வந்து ரொம்ப உங்களுக்கான காஸ்ட்டும் எஃபெக்ட் கொடுக்கும். ஆஸ் வெல்ஸ் உங்களோட ரேட்டிங் வித் த வெண்டார் ஆகட்டும், கஸ்டமர் ஆகட்டும், தட் வில் அஃபெக்ட். ஓகே. ஏன்னா இப்போ நாங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணும்போது ஆன்லைனில் சில பேமெண்ட் கேட்வேஸ் எல்லாம் கூட போகும். ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே போனால் அவங்களும் ஜிஎஸ்டியை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கும் கூட அது வந்துடுச்சு. அப்போது நான் வந்து ஜிஎஸ்டியை வந்து அப்ளை பண்ணி வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து நிறைய நில்லு தான் ஃபைல் வந்து பண்ணேன். இப்போ என்கிட்ட கொஸ்டின் என்னென்னா, அந்த ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணதுக்கப்புறம் நிறைய காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னன்றதான் என்னுடைய அடுத்த கொஸ்டினு.
அதில இத சேர்த்துக்குவோம். இந்த நில்ல ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுனால நமக்கு என்னென்னலாம் பிரச்சனையும் வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நில் யார் பண்ணணும்னா, ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. யாருக்குமே சர்வீஸ் பண்ணல, பில் பண்ணல, பணம் வாங்கல. அப்ப தான் நில் பண்ணணும். ஓகே. நீங்க வந்து ஜிஎஸ்டி எப்ப கட்டணும்னா, ஒண்ணு கஸ்டமர்ட்டேருந்து அட்வான்ஸ் வாங்குனாலும் கட்டணும். பில்லு போட்டாலும் கட்டணும். பில் போட்டுட்டேன், பணம் வரலனாலும் கட்டணும். ஸோ ஸோ இந்த கேட்டகரியில நீங்க கண்டிப்பா என்னன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நீங்க நடக்கக்கூடிய பிசினஸ் டிரான்சாக்ஷனுக்கு கரெக்ட்டா கால்குலேட் பண்ணிட்டு கட்டணும். இல்ல நான் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுவேன். ஆனா நில் மட்டும் ஃபைல் பண்ணிட்டு இருப்பேன்னா, இப்ப ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சு, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே தே ஹேவ் அக்சஸ் டூ த பேங்க் டேட்டா. பேங்க் டேட்டா டைரக்ட்டா கிடையாது. பேங்க் என்ன பண்ணுவாங்க, இந்த கரண்ட் அக்கவுண்ட்ல இவ்ளோ டிரான்சாக்ஷன் நடக்குது. என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதுங்கிறது ஒரு ஒரு த்ரெஷ்ஹோல்ட்ல ரிப்போர்ட் பண்றாங்க. நீங்க என்னங்க உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ரூ. 10,00,000 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. கேட்டா நில் ரிட்டர்ன் பண்றீங்க. அப்ப அந்த ரூ. 10,00,000 எங்கேருந்து வந்தது? நீங்க உங்க பணத்த போட்டீங்களா? கஸ்டமர் பணமா? லோனா வாங்குனீங்களா? இப்ப சிலதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வராது. அப்பன்னா அவங்க கேட்குறாங்க, இது ஜிஎஸ்டி அப்ளிகபிளா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு அவங்க கேள்வி கேட்கலாம். ஸோ ஜிஎஸ்டி எடுத்துட்டு பிசினஸ் பண்ணிக்கிட்டு நில் ரிட்டர்ன் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனைய பின்னாடி சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம். என்னைக்காவது ஒரு நாள் நம்போ அத ஏன்னா ஜிஎஸ்டில பொறுத்தவரைக்கும் என்னன்னாக்கா, பீனலைசேஷன் ப்ரொவிஷன் இருக்கு. உங்கள அரெஸ்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. ஏன்னா வேல்யூ வந்து பெருசு கோடியில போம்போது, நீங்க இப்ப நியூஸ்ல பார்க்கும்போது ஜிஎஸ்டில அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு வருதுன்னா, கோடிக்கணக்குல ஜிஎஸ்டி இருக்கு கட்டல அப்படின்னாக்கா, சப்ஜெக்ட் டூ கண்டிஷன் அரெஸ்ட்டும் நடக்குது. இல்ல அப்படின்னாக்கா என்ன பண்றாங்க, உங்க பேங்க் அக்கவுண்ட் அட்டாச் பண்ணலாம். அவங்களுக்கு பவர் இருக்கு. ஏன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர வாங்குவாங்க. அத டேக் பண்ணி வாலிடேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, எந்த பேங்க் அக்கவுண்ட்ல டிரான்சாக்ஷன் நடக்குதுங்கிறது தெரியுது. இப்போ நீங்க நில் ரிட்டர்னே பண்ணிட்டுறீங்க. லயபிலிட்டி கட்டல அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் குடுத்துட்டு, நீங்க ரெஸ்பாண்ட்லாம் பண்ணலனாக்க, பை ப்ரொசீஜர் தே கேன் அட்டாச் த பேங்க் அக்கவுண்ட், டேக் த மனி. அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால என்ன சொல்றேன்னாக்கா, நில் ரிட்டர்ன் உங்க பிசினஸ் பண்ணலனா மட்டும் தான் நில் ரிட்டர்னே தவிர, பிசினஸ் பண்ணிட்டேன், கட்ட பணம் இல்ல, அதனால நான் நில் ரிட்டர்ன் பண்றேங்கிறது எடுக்கவே கூடாது. அது 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 கண்டிப்பா ஆஃபென்ஸ் தான் இந்த சைட்ல. இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னீங்கன்னா, நான் வந்து ஜிஎஸ்டி அக்கவுண்ட் ஓப்பன் பண்றேன் அப்படின்னா, எனக்கு எப்படியும் கரண்ட் அக்கவுண்ட் அப்படின்றத ஒண்ணு வந்து குடுத்துருவாங்க. சம்டைம் இந்த பர்சனல் அக்கவுண்ட்லயும் சில பேர் வந்து பிசினஸ்க்கான காஸ்ட்ட வந்து வாங்குவாங்க. இப்போ ஆ பிசினஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். நான் வந்து பிசினஸ் அக்கவுண்ட் கரண்ட் அக்கவுண்ட்ல பெருசா அமௌண்ட் வாங்கல. என்னுடைய பர்சனல் அக்கவுண்ட்ல வாங்கிக்கிறேன் அப்படின்னா, ஜிஎஸ்டி இந்த பர்சனல் அக்கவுண்ட்டையும் அந்த இதுக்கு வந்து செக் பண்ணுவாங்களா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ வந்து நீங்க புரொப்ரைட்டர்ஷிப்ல இருக்கீங்க, ஃப்ரீலான்ஸ்ல இருக்கீங்கனாக்க, உங்க ஜிஎஸ்டி வந்து உங்க மொத்த நீங்க பண்ற எல்லா சர்வீஸ்க்கும் அப்ளிகபிள் உங்களுக்கு. நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு சின்னதா ஒரு கடை வச்சிருக்கீங்க. ஒரு ஒரு இடம் இருக்கு. ஒரு கடைக்கு வாடகைக்கு விட்டுருக்கீங்க. ஒரு மாசம் ஒரு ரூ. 5,000 வாடகை வருது. ஆனா நீங்க பண்றது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃப்ரீலான்ஸ் பண்றீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு, ஃப்ரீலான்சிங்க்கு ஜிஎஸ்டி 18% சார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. இந்த கடை வாடகை கமர்ஷியல் ரென்ட்டுக்கு ரூ. 5,000க்கு ரூ. 900 நீங்க ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணணும். இல்ல இது வந்து இன்ஃப்ளூயன்சர் அக்கவுண்ட் வந்து ஆர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அக்கவுண்ட் வந்து எனக்கு வந்து கரண்ட் அக்கவுண்ட்ல வந்துருச்சு. இந்த கமர்ஷியல் ரென்ட்ட என்ன பண்ணிடுறேன், என்னோட பர்சனல் அக்கவுண்ட்க்கு வாங்கிட்டேன். இல்ல. உங்க அக்கவுண்ட்ல வர ஒவ்வொரு கிரெடிட்டுக்குமே நீங்க கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எக்ஸ்ப்ளனேஷன் வச்சுக்கணும். இப்போ ஃபார் அதுக்கு தான் சொல்றது என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு பர்சனல் டிரான்சாக்ஷன உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்க. பிசினஸ் டிரான்சாக்ஷன், கமர்ஷியல் டிரான்சாக்ஷன கரண்ட் அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்க. அப்படிங்கிறது சொல்றோம். ஏன்னா, இப்போ உங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது பணம் குடுத்துருக்கலாம். இல்ல நீங்க உங்க ஒரு அக்கவுண்ட்லேருந்து இன்னொரு அக்கவுண்ட் மாத்திட்டு இருப்பீங்க. பர்சனலா லோன் எடுத்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்க பர்சனல்ல இருக்கும். ஸோ இப்போ கிரெடிட் இருக்குன்னா, உங்களுக்கு கிளியரா உங்களால நாளைக்கு கொண்டு போயிட்டு டிபார்ட்மெண்ட்ல கேட்டாங்கன்னா குடுக்கும்போது, "சார் என் பர்சனல் எல்லாம் இந்த அக்கவுண்ட்ல இருக்கு. பிசினஸ் டிரான்சாக்ஷன் இந்த அக்கவுண்ட்ல இருக்கு. இதுல வர்ற பிசினஸ் டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்கும் நான் டாக்ஸ் கட்டியிருக்கேன். ஓகே. பர்சனல்லாம் இவங்கலாம் ரிலேட்டிவ் பணம் குடுத்துருக்காங்க. இது லோன் வாங்கியிருக்கேன். இல்ல நானே என் அக்கவுண்ட்லேருந்து மாத்திருக்கேங்கிறத கிளியரா அவங்களால எடுத்து சொல்ல முடியும். எல்லாத்தையும் ஒரே அக்கவுண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா, உங்களாலே இப்போ ஏன்னா இப்போ இன்னைக்கு நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, யுபிஐ வந்ததுக்கப்புறம் கிரெடிட்டும் சரி, டெபிட்டும் சரி எக்கச்சக்கமா இருக்கு. சிலதெல்லாம் ரூ. 500 ரூ. 600 கிரெடிட் ஆயிருக்கு உங்க அக்கவுண்ட்ல. யார் அனுப்புனாங்கன்னு கூட சம்டைம் தெரியல. ஜிபே நீங்க மல்டிபிள் ஜிபே மேனேஜ் பண்ணும்போது, டிஃபால்ட் அக்கவுண்ட்ட சூஸ் பண்ணியிருக்கீங்க. வேற ஏதோ ஒரு அக்கவுண்ட்டுக்கு வேண்டியது உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துருச்சு. உங்களோட அக்கவுண்ட்லயே வந்துருச்சுன்னா, அதுக்கு ஜிஎஸ்டி நீங்க கட்டி தான் ஆவணும். ம், ம், ம். ஏன்னா, அவங்க பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவாங்க, இது வந்து உங்களோட பிசினஸ் இன்கம்பாங்க. அது பிசினஸ் இல்லன்னு ப்ரூவ் பண்ணணும்னா, யார் அனுப்புனாங்க, எதுக்கு அனுப்புனாங்கன்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும். உங்க எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் யுபிஐன்னு இருக்கும். நீங்க யாருன்னு என்ன பண்ணுவீங்க? ப்ரூவ் பண்ண முடியலன்னா, உங்களுக்கு ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. அதுக்கு தான் சொல்றதுன்னா, 2 அக்கவுண்ட் பிரிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் நீங்க வந்து ஒரு பிசினஸ் நான் வந்து இந்த பிசினஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஆனா, மத்த சர்வீஸ் பண்ணுவேன். நான் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு மட்டும் தான் ஜிஎஸ்டி கட்டுவேன். இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன். முடியாது. ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, அதில பண்ணக்கூடிய எல்லா சர்வீஸ்,
என்னென்னலாம் அந்த டாக்ஸபிள் சர்வீசஸா இருக்கோ, அது எல்லாத்துக்குமே நீங்க டர்ன் ஓவர் ரிப்போர்ட் பண்ணணும். டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஓகே. இப்போ எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு இப்போ. நம்ம நான் வந்து பிரைவேட் லிமிட்டெடா ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். இது வந்து கம்ப்ளீட்லி அக்கவுண்ட் எல்லாமே வந்து வேற தான். பட் எனக்கு பர்சனலா நான் வந்து அந்த கம்பெனிலேருந்து எனக்கு மாசம் சேலரி வந்துருது. பர்சனலாவும் நான் சர்வீஸ் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கங்களேன். அது எனக்கு ஜிஎஸ்டிலாம் எதுவும் கிடையாது. கம்பெனில தான் ஜிஎஸ்டி இருக்கு. என் பர்சனலுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. அப்போ நான் ஒரு அமௌண்ட் வாங்குறேன். இது டாக்ஸோட ஸ்லாப் இந்த ஜிஎஸ்டியோட ஸ்லாப் 20,00,000த்துக்கெல்லாம் அதிகமாகல. கம்மியா தான் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த டைம்ல இதுக்கு வர்றதுக்கும் நான் அந்த ஜிஎஸ்டிய கட்டணுமா? இல்ல அது கம்பெனி செப்பரேட் தான். பிசினஸ் செப்பரேட்டு. நான் வந்து ஓனா பண்றது செப்பரேட் தான் அப்டின்னும்போது, வெறும் நான் என்னுடைய டாக்ஸ மட்டும் கட்டினா போதுமா? அதாவது இதில 2 கொஸ்டின் இருக்கு. அசம்ப்ஷன் என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் என்னன்னா பிரைவேட் லிமிடெட் வச்சிருக்கீங்க. பிரைவேட் லிமிடெட்ல பிசினஸ் ரன் ஒன் ஆஃப் பண்றீங்க. த டைரக்டர். ஒன் ஆஃப் த டைரக்டர் ஜிஎஸ்டில ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதில போயிட்டுருக்கு. நீங்க கம்பெனியா பண்ற சர்வீஸ் எல்லாத்துக்கும் கம்பெனிலேருந்து பில் பண்றீங்க. ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கீங்க. ஓகே, அங்கேருந்து சேலரி எடுக்கிறீங்க. சேலரிக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பிரச்சனையே இல்ல. ஓகே. நீங்க நீங்க இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டில த்ரெஷ்ஹோல்டு வரைக்கும் பண்ற சர்வீஸஸ்க்கு ம். ஜிஎஸ்டி வராது. ஓகே. ஆனா, அங்க இருக்கிற கஸ்டமருக்கு பணத்த அங்க குடுக்காதீங்க. எனக்கு இங்க குடுங்க. ஓ! அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா ஜிஎஸ்டி அவாய்ட் பண்றதுக்காக நீங்க ரூட் பண்றீங்க. அதெல்லாம் பண்றீங்கன்னா தட்ஸ் அ ரிஸ்கி. பட் ஆனா, இப்ப கம்பெனில வந்து நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றீங்க. இங்க என்ன பண்றீங்க? கன்டென்ட் ரைட்டிங் மட்டும் பண்றீங்க. ஓகே. கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் பிசினஸ். உங்களால ஒரு ஒரு டிஃபரன்ஸ் ப்ரூவ் பண்ண முடியும். எதுனாக்கா, யூ ஹேவ் அ லோ ரிஸ்க். ரிஸ்க் இல்லன்னு கூட சொல்லலாம். நீங்க அது வந்து நீங்க இண்டிவிஜுவலா இந்த லிமிட் வரைக்கும் ஜிஎஸ்டி இல்லாம கூட நீங்க பண்ணலாம். ஏன்னா சில பேர் வந்து தே ஆர் டூயிங் இட். ஏன்னாக்கா, கம்பெனி வந்து ட்ரேடிங்ல இருக்கும். பட் இவங்க எதான சர்வீஸ் பண்ணுவாங்க. வாடகை வரும். இப்ப கடை வாடகை வருது. இப்ப நான் சொன்ன மாரி தான். பிரைவேட் லிமிடெட்ல நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றீங்க. ஆனா, உங்களுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் பிளேஸ் இருக்கு. வாடகை வருது. வாடகை வருஷத்துக்கே ஒரு ரூ. 5,00,000 ரூ. 6,00,000 வருதுன்னா, அதுக்கு நீங்க ஜிஎஸ்டி கட்டணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, அதுக்கான லிமிட் டிஃபரெண்ட். த மொமெண்ட் ஒரு பார்ட்னர்ஷிப்போ, எல்எல்பியோ ஆர் பிரைவேட் லிமிடெட்னா அது என்டிட்டியே வேற. ஓகே. நீங்க வேற, என்டிட்டி வேற. ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆர் ஃப்ரீலான்சர்னா நீங்களும் ஒண்ணு தான், அந்த பிசினஸும் ஒண்ணு தான். ஸோ அதனால தான் என்ன சொல்றோம், ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆர் ஃப்ரீலான்சர்னாக்கா என்ன கிரெடிட் வந்தாலும் யூ ஹேவ் டு பி வெரி கிளியர். ஓகே. பிரைவேட் லிமிட்னா அது என்ன பிசினஸ், நீங்க தனியா என்ன பண்றீங்க, அந்த கிளாரிட்டி வச்சுக்கிட்டீங்கனாலே போருங்கிறது. இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்குள்ள இருக்கிறப்போ, நம்ம வந்து நம்மளுடைய பர்சனலையும் சேர்த்து தான் கணக்கு வச்சுக்கணும். அப்போ வாங்குறப்போ, நீங்க கரண்ட் அக்கவுண்ட்ல வச்சுட்டாலும் சரி, பர்சனல் அக்கவுண்ட்ல வச்சிருந்தாலும், ப்ராப்பரா நீங்க கணக்கு வச்சுக்கணும். இது யாரு குடுத்தா? இது எதுக்கு வருது? அது உங்களோட வருமானமா, இல்ல வேற என்ன டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுக்கான கிளியர். அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா, ஒரு நேர செலவ பார்க்காம, மாசமோ, வாரமோ ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி, யார்ட்டேருந்து வந்து எதுக்கு வந்ததுங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா, போன வாரம் யார் குடுத்தாங்கிறது இந்த வருஷம் இந்த வாரத்தில ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு ஞாபகமே இருக்கிறதில்ல. இப்ப என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த அக்கவுண்ட்ல வாங்கி இந்த அக்கவுண்ட்ல திருப்பி குடுத்துருப்பீங்க. மாத்தி அனுப்பியிருப்பாங்க, ரீஃபண்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. ஒரு ரூ. 10,000 அனுப்பியிருப்பாங்க, ரீஃபண்டும் ஆயிருக்கும். தேவையில்லாம அதுக்கு எதுக்கு நீங்க ஜிஎஸ்டி கட்டணும். இல்ல நீங்க குடுத்த பணம் ரிவர்ஸும் ஆயிருக்கும். உல்டா அதுவும் இருக்கும். அந்தந்த அத கிளியரா நீங்க ஒரு பர்சனல் ஃபினான்ஸும் மேனேஜ் பண்றது நல்லது. அப்போ அதுவும் பெட்டர். ஓகே. இப்போ நம்ம வந்து திரும்பவும் இந்த பிரைவேட் லிமிடெட் அது கம்பெனிக்குள்ள வருவோம். ஏன்னா, இப்ப நெறைய கம்பெனிஸ் வந்து இப்போ பார்ட்னர்ஷிப்பா நெறைய பேர் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த பார்ட்னர்ஷிப் உள்ள வரும்போது, இப்ப நீங்க எல்எல்பியோ இல்ல பிரைவேட் இதுவோ வராங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். அவங்களுக்குள்ள இந்த ஓனர்ஷிப்போடைய சம்டைம் நெறைய பிசினஸ் வந்து பிளவுபட்டு போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த 2 பார்ட்னர்ஷிப் நான் நெறைய கேள்விப்படுறேன். "என்னப்பா பிசினஸ் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தேன். என் பார்ட்னர் என்னை ஏமாத்திட்டான்." இல்ல பார்ட்னருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை. அதனால நான் அந்த பிசினஸ விட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. இது எல்லாத்தையும் நான் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னீங்கன்னா, அ ஆஸ் எ ஸ்டேஜிங்லேயே நீங்க வந்து லீகலா வந்து ரிஜிஸ்டர் பண்ற ஸ்டேஜ்லயே நம்ம என்னென்னலாம் வந்து கவனத்துல வச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ஆரம்பிச்சு, ஓனர்ஷிப் ஆரம்பிச்சு அங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ, அ 2 பார்ட்னர் வராங்கன்னா, என்ன பேசிஸ்ல பார்ட்னரா உள்ள வராங்க? இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி 2 பேருமே வொர்க்கிங் பார்ட்னரா வராங்களா? இல்ல ஒருத்தர் ஃபண்ட் போட போறாரு, ஒருத்தர் வொர்க் பண்ண போறாரு. இல்ல 2 பேருமே ஃபண்ட் போட்டு எம்ப்ளாயிய வச்சு வேலை வாங்க போறீங்க. லைக் டிஃபரெண்ட் கேட்டகரி இருக்கு. அப்படி இருக்குன்னா, நீங்க என்ன அதுக்கேத்த மாரி உங்க ப்ராஃபிட் ஷேர் பிரிக்கிறதாகட்டும், இல்ல நாங்க வந்து 2 பேரும் ஈக்குவலா பிரிச்சுக்கிறோம். யூ ஹேவ் அண்டர்ஸ்டாண்டிங்னா பிரிச்சிட்டீங்கன்னா, யூ ஹேவ் டூ கிளியரா அத டாக் டவுன் பண்ணிடுங்க. பிகாஸ் கம்பெனினா வி வில் ஹேவ் த ஷேர் ஹோல்டிங்ல கிளியரா போட்டுருவோம். இத தவிர ஒரு கோ-ஃபவுண்டர் அக்ரீமெண்ட் ஆகுதுன்னு சொல்றோம் ஸ்பெசிஃபிக்கா. ஏன்னாக்கா, என்னென்ன நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கு ஒரு புரிதல் இருக்குனாக்க, நாளைக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் அட்ரஸ் பண்ணாம போயிடக்கூடாது. எப்படி நம்ம வந்து இந்த ஸ்டார்ட் அப் சைட்ல எல்லாருமே என்ட்ரி பத்தி நெறைய பேசுற மாரி, எக்ஸிட் பத்தி நெறைய பேர் பேசிக்கிறது இல்ல. அது ஒரு ஒரு நெகட்டிவா நெனைக்கிறேன். பட் அப்படி இல்ல. பட் ஒரு எப்படி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கோ, யூ ஹேவ் டு டிஸ்கஸ் எவரிதிங். இப்ப இன்கேஸ் இப்ப 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறீங்க. பிசினஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஒருத்தருக்கு வெளிநாடு போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இல்லப்பா நான் வெளிநாடு போறேன். எக்ஸிட் ஆனா என்ன மெத்தட்ல எக்ஸிட் ஆகுது?
நான் பணம் குடுக்கணுமா? என்ன வேல்யூல குடுக்கணும்? இல்ல குடுத்த பணத்த திருப்பி குடுத்தா போதுமா? லைக் இதுல வந்து தேர் இஸ் நோ ரூல். இல்ல நீங்க வந்து ரூ. 10 குடுத்தீங்கன்னா, 3 வருஷம் கழிச்சு ரூ. 20 குடுக்கணும், ரூ. 30 குடுக்கணும்னு தேர் இஸ் நோ ஒரு ஃபிக்ஸட் ரூல் இல்ல. இட்ஸ் பிட்வீன் உங்க 2 பார்ட்னருக்குள்ள பேசி முடிவு பண்ணிக்கிறது. அத நீங்க டே 1 முடிவு பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. பட் ஆனா இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா, நம்ம எப்படி கையாள போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் பேங்க் அக்கவுண்ட் சைட்ல, பேங்க் அக்கவுண்ட் ஹேண்டில் பண்றது, ஃபினான்சஸ். இப்போ பண்ணும்போது ஒரு மாசமோ அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில பிசினஸ்ல என்ன நடக்குது? என்ன சேல்ஸ் ஆயிருக்கு? ஒருத்தொருத்தர் ஏன்னா எல்லாத்தையும் எல்லாரும் பண்ண முடியாது. ஒருத்தொருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும்போது, நீங்க எப்படி அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்றீங்க? ஸோ, இப்ப என்னன்னா நடந்துட்டு இருக்கிறத நீங்க கம்யூனிகேட் பண்ணாம்போது, அந்த கேப் வரும்போது என்ன ஆகுதுனாக்கா, அந்த அந்த கேப் வந்து டிஃபரெண்ட் க க இது வரும்போது பிரேக் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ, அதுக்கு தான் என்ன சொல்றேன்னாக்கா, கிளியரா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? யாரு சேல்ஸ பார்த்துக்கிறா? யாரு ஃபினான்ஸ பார்த்துக்கிறா? நீங்க அன்லெஸ் ஏன்னா இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாத்துக்குமே எம்ப்ளாயீஸ் இருக்க மாட்டாங்க. நீங்களே தான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்றது நீங்க தான் பேங்க் போறதும் நீங்க தான், எல்லாமே நீங்க தான் பார்க்குறீங்க. இப்படி இருக்கும்போது, உங்களோட பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? என்ன எடுத்துக்கிறீங்க? அத எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க? நீங்க அ பிகாஸ் மோர் தென் தட் என்னன்னாக்கா, உங்க கூடவே உட்காந்து அவங்க பார்ட்னர் வேலை பார்க்கல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வேலை பார்க்குறீங்கும்போது, எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன வச்சுக்கிறீங்க? இத லீகல் சைட்ல சொல்லும்போது என்ன சொல்றோம்னா, அந்த ஃபவுண்டர் அக்ரீமெண்ட்ல என்ட்ரி டெர்ம்ஸ் என்ன? அடிஷனலா ஃபண்ட் போடும்போது எப்படி ப்ராஃபிட்டு? இல்ல லோனா குடுக்குறோமா? அதுக்கு ஷேர் இன்க்ரீஸ் பண்ண போறோமா? இல்ல புதுசா ஒரு ஆள கொண்டு வரணும் அப்படின்னா, என்ன கண்டிஷன்? இல்லப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு நான் கூட்டு வரேன். கூட்டு வந்துட்டு திருப்பி பங்க பிரிக்கணும்னாக்கா எப்படி? அப்படின்னா அதுக்கு என்ன மெத்தடாலஜி? அவன் கூட்டு வந்தா நம்ம சேல்ஸ் ஏறப்போது, பிசினஸ் ஏறப்போது. சூப்பர். அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? அப்பன்னா அதுக்கான ஒரு மெத்தடாலஜி. உள்ள கொண்டு வரதாகட்டும், வெளில போறதாகட்டும், சேலரி ஃபிக்ஸ் பண்றது. ஓகே பிசினஸ் இப்படி போயிட்டுருக்கு. இப்ப எவ்வளோ சேலரி எடுக்கலாம்? இல்ல எனக்கு எனக்கு ஐ வாண்ட் டூ இன்கிரீஸ் மோர் இது. இத வந்து நீங்க என்னன்னாக்கா அசம்ப்ஷன்லயே வச்சுக்காதீங்க. நீங்க பேசுங்க ஃபர்ஸ்ட்டு. பேசணும், சி அத டாக்குமெண்ட் பண்ணணும். டாக்குமெண்ட் பண்ணணும், பேசணும். இன்கேஸ் நீங்க எதாவது சேஞ்ச் பண்றீங்களா? அத ஒரு மெயிலா போட்டு வச்சுக்கங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப டெய்லி பேசுறது ஒரு மினிட்ஸ் போட்டு, நாம 2 பேரும் இத பேசணும்னு போட்டு கையெழுத்து போட்டு வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அட்லீஸ்ட் ஆனா, ஏதான ஒரு இடத்துல நம்ம ஒரு ரெக்கார்ட் பண்ணோம்னா, ஏன்னா நம்ம என்ன சொன்னோங்கிறது நான் அன்னைக்கு சொல்லவே இல்லையே! ஒரு பேசிக்கா எந்த அளவுக்கு ஒரு டாக்குமெண்ட் பண்றது. அது எசென்ஷியல். இது என்ன ஆகும்னாக்க தேவையில்லாத கேப்ஸ கிரியேட் பண்ணாது. இன்னொன்னு ஈவன் எக்ஸிட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸிட் ஆகணுமா? எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்டின்னா, எக்ஸிட் எப்படிங்கிறது கிளாரிட்டி இருக்கணும். இல்லன்னா என்ன ஆயிடும்னாக்க, அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. கரெக்ட். இங்க ரிலேஷன்ஷிப்ப நீங்க லாங் டெர்ம் மெயின்டெயின் பண்ணணும் அப்டின்னீங்கன்னா, ப்ராப்பர் டாக்குமெண்ட்டு உங்களுடையக்கான எக்ஸிஸ்ட் இருக்க அந்த எக்ஸிட் ஆகுறதுக்கான கான்ட்ராக்ட் என்ன? அது எவ்வளோ? என்ட்ரி, ம். ஆப்பரேஷனுக்கு எப்ப இன்கிரிமென்ட் பண்ண போறீங்க? எப்படி எம்ப்ளாயி எடுக்க போறீங்க? எனக்கு புடிச்சதுங்கிறனால எம்ப்ளாயி எடுக்க போறேனா? இல்ல கம்பெனிக்கு தேவைங்கிறதான எம்ப்ளாயி எடுக்க போறேனா? இதுலயுமே என்னன்னா, இதெல்லாம் கண்டிப்பா பண்ணுங்கன்னு நான் சொல்லல. என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இது எது எது தேவையோ, இந்த பிசினஸ்க்கு என்னென்ன ரெலவன்ட்டோ, அத டாக்குமெண்ட் பண்ணுங்க. டே 1 பண்ண முடியலையா? டைம் குடுங்க. எப்பப்பலாம் டைம் கிடைக்குதோ, லைக் அந்த சிச்சுவேஷன் வரும்போது கீப் ஆன் ஆடிங் தட் பாயிண்ட்ஸ்ங்கிறேன். இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம். இப்போ நெறைய ஸ்டார்ட் அப்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு பணம் பண்றது அப்டின்றது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஐடியா இருக்கு. சரியான ஆக்ஷன்ல இருந்துச்சு அப்டின்னீங்கன்னா, இந்த மணி வந்து ஈஸியா வந்து ஃப்ளோ வந்து ஆகுது. ஆனா இது என்ன ஆகுது அப்டின்னா, நீங்க சொன்ன மாரி ட்ரேடிங் பிசினஸ். ஒரு பணம் நான் குடுக்குறேன், இன்னொரு பணம் வருது. அப்டியே போற மாரி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பணம் வர்றவெல்லாம் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் என்ன ஆயிட்றாங்க அப்டின்னா, அப்டியே அது க்ளோஸ் வந்து ஆகுது. ஒரு லாங் டெர்ம் பிசினஸ்க்கு அது இல்ல. அப்போ இந்த மாதிரியான ஃபவுண்டர்ஸ் எத வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணணும்? எத ஃபோக்கஸ் பண்ணி உங்க பிசினஸ வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணணும்? அதாவது அ உங்களுக்கு டே 1 ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, டே 10ம் அதே ஒர்க் அவுட் ஆகணும்னு அவசியம் இல்ல. அன்னைக்கு கஸ்டமருக்கு அது புடிச்சிருக்கு, வாங்கியிருக்காங்க. அதே கஸ்டமருக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோன் தான். Nokia இருந்ததுக்கும், அதுக்கப்புறம் Android வந்ததுக்கப்புறம் மாறுனதுக்கும் தேர்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஸோ அண்ட் டிஸ்ரப்ஷன். இப்போ மார்க்கெட்ல டிஸ்ரப்ஷன் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க, கேமராவோட டிஸ்ரப்ஷன் வந்து கேமரால வந்த இன்னோவேஷனால வரல. ஃபோன்ல வந்த இன்னோவேஷன் வந்து கேமரா, ரேடியோ, மியூசிக் பிளேயர், MP3 பிளேயர் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஸோ உங்க இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது? அத எந்த அளவு உங்கள பாதிக்க போது, அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அண்ட் இப்போ நம்ம பெரிய பெரிய கம்பெனி சொல்றோம். இப்போ Zoho ஆகட்டும், ஆர் மல்டிபிள் கம்பெனிஸ் க்ரோ பண்றாங்க அப்படின்னாக்க, எந்த அளவுக்கு அவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்ல ரீஇன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு பிசினஸ்லேருந்து பணம் வருதுனாக்க, அது நிரந்தரமா பணம் வருங்கிற மாரி இல்ல. அன்லெஸ் நீங்க வந்து ஏதாவது ஒரு ரெகுலேட்டட் பிசினஸ் பண்றீங்க. கண்டிப்பா ஒரு டோல்கேட் மாரி ரெகுலரா வரப்போகுது அப்படிங்கிறது இல்லாத வரைக்கும், மத்த மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் பொறுத்தவரைக்கும், ஈவன் டோல்கேட்டுமே உங்களுக்கு ஃபிக்ஸட் பீரியட் இருக்கு. பட் அதர் பிசினஸ் பொறுத்தவரைக்கும் என்னன்னாக்க, மார்க்கெட்ல என்ன சேஞ்ச் ஆகுது? அத எப்படி அடாப்ட் பண்ண போறீங்க?
ப்ரைசிங் ஆகட்டும், இல்ல ப்ராடக்ட்ல புதுசா இன்னோவேஷன் பண்ணணுமா? இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல எதான மாத்த போறீங்களா? ஆர் அதுக்கேத்த மாரி நீங்க மாத்தாத வரைக்கும், யூ கேனாட் சஸ்டெயின் த பிசினஸ். ஸோ கீப் ஆன் இன்னோவேட்டிங், அடாப்டிங் த சேஞ்ச். அதுக்கேத்த மாரி ரீஇன்னோவேட் பண்ணீங்கன்னா மட்டும் தான் சஸ்டெய்னபிள் குரோத் இருக்கும். இல்லன்னா இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் போயிட்டு இருக்கு. பொருளாதாரத்தில இன்ஃப்ளேஷன் ஆகுது. உங்க குரோத் இன்ஃப்ளேட் ஆகுற அளவுக்கு குரோ ஆகல அப்படின்னா, அப்பதான் உங்களுக்கான கேஷ் கிரன்ச் ஆக ஆரம்பிக்கிறது. அப்புறம் பிசினஸ குறைக்க ஆரம்பிக்கணும். இப்ப என்ன ஆகும்னாக்க, நீங்க பிசினஸ வளர்க்கறத விட்டுட்டு, செலவாகுதுங்கிறதுக்காக டவுன் சைஸ் பண்ணி திருப்பி உங்க குரோத்த குறைக்க போறீங்க. ம். ஸோ மார்க்கெட்ல என்ன இண்டிகேட்டர் கிடைக்குதுங்கிறத அப்சர்வ் பண்ணி, நீங்க அத அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க எப்ப உங்க மார்க்கெட்டையோ, காம்படிட்டர்ஸையோ ஃபாலோ பண்றத நிப்பாட்டுறீங்களோ, அன்னைக்கு உங்களுக்கு சேலஞ்சஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து பணம் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டோம். நெறைய ஸ்டார்ட் அப் வந்துருச்சு. இப்போ எவ்ரி மந்த் நீங்க வந்து அத கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபைல் வந்து பண்ணுவீங்க. அப்போ உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்போது நீங்க கண்டிப்பா நோட் பண்ணக்கூடிய 3 விஷயங்கள் என்னவா இருக்கும்? இப்ப ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வருதுனாக்க, டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி போகுது? இப்ப மந்த்லி வந்து ஒரு 1,00,000 2,00,000 டிரான்சாக்ஷன் திடீர்னு ஸ்பைக் ஆகுது. ஏன் ஆகுது? இப்ப சம்திங் லைக் ஏன்னா அ பிசினஸ் பீப்பிள்லயே 2 டைப். ஒண்ணு வந்து என்னன்னாக்கா, பண்றதுக்கு முன்னாடி கன்சல்ட் பண்ணிட்டு பண்றவங்க ஒரு கேட்டகரினா, பண்ணதுக்கப்புறம் கன்சல்ட் பண்றவங்க ஒரு கேட்டகரி. ஸோ என்ன ஆகும்னாக்கா, டிரான்சாக்ஷன் ஹெவியா போம்போது, அதுக்கான ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி ஆர் வேற ஏதாவது டிடிஎஸ் இருக்கா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரும்போது, மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒன் டைம் கஸ்டமர்ட்டயோ, ஒன் டைம் சப்ளையர்ட்டயோ போய்ட்டு திருப்பி வாங்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி போகுது? அந்த கிளாரிட்டி இருக்கா? எப்படி பேலன்ஸஸ் மெயின்டெயின் பண்றாங்க? ஆர் டீம் சைஸ் எப்படி இன்கிரீஸ் ஆகுது? ஸோ அதுக்கான காஸ்ட் இருக்கா? அண்ட் ஓவர் டிராஃப்ட் இன்கேஸ் நீங்க ஒரு ஓடி ஃபெசிலிட்டி பேங்கிங் ஃபெசிலிட்டி வச்சிருக்கீங்கன்னா, அத எப்படி யூஸ் பண்றீங்க? பிகாஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, பேங்க்ல கண்டிஷனே என்னன்னா, வொர்க்கிங் கேப்பிட்டல் ஓடிஆர் இந்த ஃபினான்ஸ் வாங்குறீங்கன்னா, அத வச்சுக்கிட்டு லாங் டெர்ம் ஃபண்டிங் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஓடிய வாங்கி நீங்க அசெட் வாங்கக்கூடாது. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடாது. ப்ராப்பர்ட்டினா டெர்ம் லோன் தான் வாங்கணும். நீங்க இந்த ஓடி இத வாங்கிட்டு, நீங்க லாங் டெர்ம்லயே இன்வெஸ்ட் பண்றீங்க. பர்சனலா வித்ட்ரா பண்றீங்கன்னா, தட்ஸ் ஒரு அலார்மிங். இதெல்லாம் என்ன பண்றாங்க? இத ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். இன்னொன்னு ரிலேட்டட் பார்ட்டி. இவங்க மட்டும் பர்சனலா வித்ட்ரா பண்றது, பர்சனலா திருப்பி ஃபண்ட உள்ள போறது. எதுக்கு திருப்பி திருப்பி உள்ள போட்டு எடுக்குறீங்க? ஸோ என்ன பர்ப்பஸு? ஸோ ஏன்னா நீங்க இப்ப ஒரு கம்பெனியா வச்சிருக்கீங்கன்னா, கம்பெனி உள்ள டைரக்டரோ இவங்களோ லோனா குடுக்குறீங்கன்னா, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, கண்டிஷன் இருக்கு. திருப்பி வித்ட்ரா பண்றதுக்கு கண்டிஷன் இருக்கு. குடுத்த லோன் வரைக்கும் எடுக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன், குடுத்ததுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா, அதுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் மாறுது. ஸோ நீங்க பண்ற டிரான்சாக்ஷன்ல இன் டெர்ம்ஸ் ஆஃப் லோன் டிரான்சாக்ஷன், ஃப்ரீக்வென்ட் வித்ட்ராயல்ஸ், ஃப்ரீக்வென்ட் டெபாசிட்ஸ், கேஷ் டெபாசிட்ஸ் ஆர் கேஷ் வித்ட்ராயல்ஸ் இருக்குனாக்க, ஏன் கேஷ் டெபாசிட்ஸ் இவ்வளோ வருது? இப்போ ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் பிசினஸ் பண்ற கம்பெனிக்கு எங்கேருந்து கேஷ் டெபாசிட் வருது? ஏன் வருது? இந்த கொஸ்டின்ஸ்லாம் எங்களுக்கு வரும். ஸோ ஸ்பெசிஃபிக்கா உங்க குரோத் அஃபெக்ட் ஆவுதா? மாசம் நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கு கீழ ரொம்பவோ ஆர் மேலேயோ சிக்னிஃபிகன்ட் போகுதுன்னா, அது ஒரு பாயிண்ட்டு. ஆர் பர்சனல் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் இது ரொம்ப நடக்குது அப்படின்னா, அது ஒரு அலார்மிங்கான பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கறது. ஓகே. இப்போ நாங்க மாசம் மாசம் கம்ப்ளைண்ட்ஸ் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு ஆடிட்டர் கிட்ட இப்ப நீங்க வந்து உங்ககிட்ட நாங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பண்றதுக்கு குடுக்கணும் அப்டின்னா, எதெல்லாம் உங்களுக்கு வந்து நீடடா இருக்கும்? இப்போ நாங்க வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ் இருக்கும். இன்வாய்ஸ வந்து குடுத்துருவோம்னு வச்சுக்கங்களேன். 2வது ஜிஎஸ்டி பில்ஸ் வந்து குடுத்துருவோம். இப்ப எங்களுக்கு இருக்கிற இன்னும் மத்த செலவுகள்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ நாங்க நெறையத்துக்கு இப்ப பில்லே வர்றது கிடையாது. ஏன்னா எல்லாமே யுபிஐ ஆயிருச்சு. இப்ப நாங்க இபியே கட்ட போனோம்னாலும், அங்க கட்ட போனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க பிசினஸா இருக்கீங்களா? ஆன்லைன்லேயே கட்டிடுன்றாங்க." அப்போ ஆன்லைன்ல எங்களுக்கு பில் வர்றதில்ல. அந்த யுபிஐல கட்டுற அந்த ரெசிப்ட் மட்டும் தான் வருது. அப்புறம் டீ செலவு, இந்த இதர செலவுகள்லாம் வருது இல்லைங்களா? இப்ப இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு கம்பெனி இது எல்லாத்தையும் வச்சு நான் வந்து மெயின்டெயின் பண்ணி உங்க கையில தரணும்? அதாவது நீங்க ஆல்ரெடி அட்ரஸ் பண்ண மாரி, ஒண்ணு உங்களுக்கு இன்கம்க்கானது. இன்கம்க்கு நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்றீங்க. இன்வாய்ஸ ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்றதே கம்ப்ளைண்ட்டா ரைஸ் பண்ணணும். ஜிஎஸ்டினா அதுக்கான ஜிஎஸ்டிலாம் போட்டு, அந்த கண்டிஷன்ஸ்லாம் போட்டு பண்றது ஜிஎஸ்டி இன்வாய்ஸ். நீங்க என்ன சாஃப்ட்வேர்லேருந்து பண்றீங்கன்னா, சாஃப்ட்வேர்லேருந்து குடுத்துடலாம். இல்ல பிசிக்கல் காப்பி இருக்குன்னா, பிசிக்கல் காப்பி குடுப்பீங்க. பர்ச்சேஸஸ் சைட்ல உங்க வெண்டார்ஸ் குடுத்த இன்வாய்ஸஸ் குடுத்துடுறீங்க. 3வது மேஜர் என்ன யுபிஐலாம் வந்ததுக்கப்புறம் நீங்க சொல்ற மாரி, எக்கச்சக்கமா எங்க எடுத்தாலும் கியூஆர் கோட் ஸ்கேன், கம்பெனி அக்கவுண்ட்லேருந்து பே பண்ண ஆரம்பிச்சுரும். இன்னைக்கு என்னன்னா, அதுக்கே நெறைய ஆப்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ என்ன டிரான்சாக்ஷன் அங்கேயே நீங்க வந்து மார்க் பண்ண முடியுது. ஆர் இப்ப நெறைய ஆப்ஸ்ல பொறுத்தவரைக்கும் என்னன்னாக்கா, அந்த எக்ஸ்பென்ஸுக்காக டேக் பண்றதுக்கான ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. சில சின்ன சின்ன கம்பெனிஸ் என்னன்னா, எனக்கு இல்லப்பா ஆப்லாம் யூஸ் பண்ண முடியலன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப்ப போட்டுர்றாங்க. பே பண்ண உடனே ஸ்கிரீன்ஷாட்ட குரூப்ல போட்டுர்றாங்க. இதுக்கு செலவு பண்ணேங்கிறத ரெகுலரா ரெக்கார்ட் பண்ணிர்றாங்க. அவங்க டீம்ல இருக்கிற ஒரு ஆளே கூகுள் ஷீட்லயோ எதுலயோ, இன்னைக்கு ரூ. 150க்கு டீ வாங்கினேன். ரூ. 600 ஒரு பெட்ரோல் போட்டேன். இதுங்கிறத ரெக்கார்ட் பண்ணாரு. ஏன்னா, யுபிஐல நான் முன்னாடி சொன்ன மாரி தான். யுபிஐ ஐடி தான் இருக்குமே தவிர, எதுக்கு பண்ணோம், ஏன் பண்ணோங்கிறது நமக்கு தெரியாது. வால்யூமும் ஏறிடுது.
இதுக்கு நாங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்றது என்னன்னாக்க, அந்தந்த அட்லீஸ்ட் 15 டேஸ் ஒன்ஸோ, மந்த்லி ஒன்ஸோ, நீங்க எந்த அளவுக்கு உங்க பிசினஸ குரோ பண்றதுக்கு, சேல்ஸ் பண்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, கஸ்டமர் ஸ்பெண்ட் பண்ற மாரி, ஒரு ஒரு மந்த்லி ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, மொத்த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு தெரியும். இல்லப்பா, இன்னைக்கு வந்து கூகுள் மேப் ட்ராக் ஆகுது. இன்னைக்கு இத்தன மணிக்கு எங்க போயிருக்கேன், பார்க்க போறீங்க. ஓகே, பெட்ரோல் பங்க்ல இருந்திருக்கேன். அப்ப இது பெட்ரோல் பங்க் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும். ஆர் முடிஞ்ச அளவுக்கு நீங்க பில் வாங்குறீங்களா? பில்ல நீங்க கையோட ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஃபோட்டோ எடுத்து போறதுக்கு இட் வில் நாட் டேக் அ மினிட் உங்களுக்கு. ஆர் மெயில்ல உங்களுக்கு வருது அப்படின்னாக்க, இப்ப ஸ்விக்கில செலவு பண்றாங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போறதுக்கு இது மோர் தென் தட் என்னன்னாக்க, பண்ண முடியாதுல்ல. நம்ம அதுக்கு எந்த அளவுக்கு கமிட் எடுத்துக்கிறோம், ஆர் டைம் ஸ்பெண்ட் பண்றோங்கிறத பொறுத்து இத தான். வந்து ஒரு ஹேபிட்டாவே வச்சுக்கணும் நம்ப. இல்லன்னா என்ன ஆயிடும்னா, இப்ப நீங்க வந்து சின்ன லெவல்ல பண்ணலன்னா, குரோ ஆகும்போது இப்ப ஃபர்ஸ்ட்டு ரூ. 100 மிஸ் பண்ற நீங்க, நாளைக்கு 1000லயோ, லட்சத்திலயோ மிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ எங்க போகுதுன்னு தெரியல அப்படின்னா, உங்களோட பிசினஸ் டிசிஷன்ஸ ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்டோட உங்களால எடுக்க முடியாது. நீங்க வந்து பிசினஸ் ஆஸ்பெக்ட்லயே எடுத்துட்டு இருப்பீங்களே தவிர, அதுக்கான ஃபினான்ஷியல் இம்பாக்ட் இல்லாம எடுப்பீங்க. ஸோ அது ஒரு ஹேபிட்டா கல்டிவேட் பண்றதுங்கிறது இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம வந்து சின்ன கம்பெனி, பிரைவேட் லிமிட்டட்லயே ஒரு சின்ன கம்பெனி அப்படின்னும்போது, இப்போ என் கம்பெனிக்கு வந்து நான் வந்து ஒரு அக்கவுண்டன்ட்டோ, இல்ல ஒரு சிஏஓ இவங்கள எல்லாத்தையும் நான் அப்பாயின்ட்மென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா, எந்த ஸ்டேஜ்ல இந்த டிசிஷன் எடுக்கலாம்? ஏன்னா இப்போ டீம் தேவைப்படுதுல்ல. ஒவ்வொரு கட்டத்துக்கு அப்புறமும் இது நம்ம டெவலப் ஆகப் போறோம். ஆனா எந்த ஸ்டேஜ்ல இந்த ஆள் நமக்கு தேவைப்படுவாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. அதாவது இப்ப நீங்க டே 1 ஸ்டார்ட் பண்ணும்போது, நீங்க தான் அக்கவுண்டன்ட், நீங்க தான் சேல்ஸ், நீங்க தான் மார்க்கெட்டிங். ஸோ அதில ஸ்டார்ட் ஆகுது. சி இப்போ சில பிசினஸ் பொறுத்தவரைக்கும், ஆ இப்போ அக்கவுண்டன்ட்டோட ரோல் என்ன? அப்ப ரோலுக்கு தான் சொல்றோம் மெயினா. அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் டெய்லி பண்ண போறாங்க. அத ஃபர்ஸ்ட்டு லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஃபவுண்டர்ஸ்ட்ட. எனக்கு வந்து இன்வாய்ஸ் பண்ணணும், வெண்டார் பேமெண்ட் பண்ணணும், வெண்டார்ட்ட கோஆர்டினேட் பண்ணணும், அதுக்கப்புறமா எம்ப்ளாயி சேலரி பே பண்ணணும். இது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுங்க. ஒரு மாசத்துக்கு எத்தன சேல்ஸ் இன்வாய்ஸ் போட போறீங்க? 5 இன்வாய்ஸா? 10 இன்வாய்ஸா? எவ்வளோ ஃப்ரீக்வென்ட்ல? ஓகே. வெண்டார் இன்வாய்ஸ் எத்தன வரப்போகுது? உங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு இல்ல சார், ரூ. 100 இருந்துச்சு, ரூ. 1000 இருந்துச்சு, மல்டிபிள் இன்வாய்ஸ் ஒரு 50 இன்வாய்ஸ், 60 இன்வாய்ஸ் வரும். கரெக்ட்டா ட்ராக் பண்ணி பே பண்ணணும். அப்படின்னாக்க, ஸோ அந்த வால்யூம்க்கு ஏத்த மாரி தான் நீங்க ஒரு ஆளு டெடிகேட்டடா போணுமா? இல்ல ஷேர்டு ரிசோர்ஸா இப்ப வச்சுக்கலாமாங்கிறத முடிவு பண்றது. வால்யூம் ஏற ஏற டெடிகேட்டட் பெர்சன் கொண்டு வரதுக்கு நாங்க சொல்லுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோனே, இப்ப ட்ரேடிங் பிசினஸ் வேர் பி2சி கஸ்டமர் உள்ள வராங்க. சின்ன சின்ன டிக்கெட் சைஸ்ல போயிட்டுருக்குன்னா, நீங்க கண்டிப்பா ஒரு ஆள் அக்கவுண்டன்ட் போட்டு தான் யூ ஹேவ் டூ மேனேஜ். அங்க வந்து நீங்க ஷேர்டாலாம் பண்ண முடியாது. பட் இதே வந்து நீங்க சாஃப்ட்வேர் பிசினஸ்ல இருக்கீங்க, கன்சல்டிங்ல இருக்கீங்க. மாசம் 30ஆம் தேதி ஆனா, கஸ்டமர் எல்லாத்துக்கும் ஒரே நாள்ல உட்காந்து இன்வாய்ஸ் போட போறீங்க. நீங்களே அது போட்டுறலாம். போகவும் நம்ம பேமெண்ட் ஆன்லைன்ல தான் இப்ப ரிசீவ் ஆன்லைன்லயே பண்ண பண்றோம். போறீங்க. ஃபைல் ம். அப்லோட் பண்ண போறீங்க. ஜிபே இது எல்லாத்துக்கும் ஆள் வந்து போட்டு பண்ற அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லன்னா, இனிஷியல் ஃபேஸ்ல பொறுத்தவரைக்கும் காஸ்ட்டோ, இது அந்த கன்சிடரேஷன் வரும்போது நம்ம ஆள் சைடு போமாட்டோம். மல்டிபிள் அ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க. கோஆர்டினேஷன் தேவை. இதெல்லாம் வேணும்போது, தென் யூ கேன் லுக் ஃபார் அக்கவுண்டன்ட் போட ஆரம்பிக்கச்சு பண்ணலாம். நீங்க டே 1 போடக்கூடாதுன்னு இல்ல. நீங்க காஸ்ட் யோசிக்கிறீங்க, இது பண்றீங்க அப்படின்னா, எப்படி ஷேர்டா யூஸ் பண்றதுங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் எப்ப கண்டிப்பா வேணும்னா, வால்யூம் ஏறுது, டிரான்சாக்ஷன் ஏறுதுன்னா, கண்டிப்பா இன்ஹவுஸ் அக்கவுண்டன்ட் இருக்கிறதுங்கிறது மஸ்ட். சிஏ சிஏ பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு வந்து நீங்க பிரைவேட் லிமிட்டா வந்துட்டீங்கன்னா, கண்டிப்பா யூ வில் பி டிராவலிங் வித் அ ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர் ஆர் கன்சல்டன்ட் கூட நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னாக்க, நீங்க வந்து பிரைவேட் லிமிட் ஆரம்பிக்கும்போது நாங்க சொல்றது என்னன்னா, அதுக்கான கம்ப்ளையன்ஸஸ் அண்ட் ஆஸ் அ டைரக்டரா உங்களோட ரைட்ஸ் என்ன? உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது சொல்றோம். டைரக்டர்னா என்னென்ன ஃபார்ம் ஃபைல் பண்ணணும்? ஃபைல் பண்ணலனா என்ன பெனால்டி? என்ன கான்சிக்வென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்க சிஏ கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வாங்கிக்கணும். அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு ஓவர்சீஸ்ல ஒரு கஸ்டமர் கூட பண்றீங்க. அதுவரைக்கும் இம்போர்ட், எக்ஸ்போர்ட் கோடே நீங்க வாங்கியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இம்போர்ட், எக்ஸ்போர்ட் கோடு வேணும்னாக்க, நீங்க இதே மாரி கஸ்டமர் கூட பண்ண போறீங்கங்கிறத நீங்க உங்க கன்சல்டன்ட் கிட்ட சொன்னா தான், இல்லப்பா இதே மாரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ நீங்க ரெகுலரா பண்ற பிசினஸ்லேருந்து புதுசா தான் டைவர்ட் பண்றீங்க அப்படின்னாக்க, ஹேவ் அ வேர்ட் வித் யுவர் கன்சல்டன்ட் ஃபர்ஸ்ட்டு. இன்னொன்னு என்னன்னாக்க, அட்லீஸ்ட் என்னன்னா, ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸோ, ஜஸ்ட் ஒரு ஃபோன் காலோ, இல்ல ஒரு ஒரு ஷெட்யூல்டு ரெக்கரிங் கால் மாரி கூட ஷெட்யூல் பண்ணுங்க. 2 மாசம் ஒரு தடவ 15 மினிட்ஸ். சார் இந்த மாரி பிசினஸ்லாம் போயிட்டுருக்கு. இத மாரிலாம் பண்ணலான்னு இருக்கேன். இப்ப நீங்க என்ட்ட வந்து உட்காந்து பேசும்போது என்னன்னாக்க, ஆ நீங்க உங்க வளவன் டாக்ஸே நீங்க பண்றீங்க. இது மாரி பண்ணிட்டு இருக்கோம். இல்ல சார் இதே மாரி நாங்க வந்து அடுத்த புதுசா ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இந்த ஏரியா வந்து நாங்க பண்றதே இல்ல. இத எக்ஸ்பேண்ட் பண்ணலாங்கும்போது, சார் அப்பன்னா இந்த பிசினஸ்க்கு நீங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இல்ல இத நீங்க இப்படி பண்ணணுங்கிறதுக்கு ஒரு இன்புட் எங்களால குடுக்க முடியும் அதுக்கு. இது என்னன்னா, நீங்க பண்றதுக்கு அப்புறம் சிலத எங்களால மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ நீங்க புதுசா ஒரு ஆக்டிவிட்டியோ, வென்ச்சரோ பண்றதுக்கு முன்னாடியோ, ஆர் நான் இப்போ ஒவ்வொரு வெண்டார் ஆன்போர்ட் பண்ணும்போது வந்து கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்லல.
பட் கம்ப்ளீட்டாக ஒரு ஓவர்சீஸ் வெண்டரை ஆன்போர்ட் பண்ண போகிறீங்க அதில். ஆர் புதுசாக ஒரு கான்ட்ராக்டர் இது பண்ண போகிறீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க, ஆர் ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. என்னென்னலாம் புது ஒரு ஒரு ட்ரிகர் பாயிண்ட்ஸோ அப்போது நீங்கள் சிஏ கிட்ட கன்சல்டன்ட் கிட்ட போகிறது. சிஎஃப்ஓ சைடில் ஆர் அதேமாரி ஒரு இன்னோஸ்லேயே சிஏ வேணும் அப்படின்னாக்கா உங்கள் ஃபினான்ஸ் ஏறுது, ட்ரெஷரி ஆப்ரேஷன்ஸு, உங்கள் கேஷ் மேனேஜ் பண்ணுறது, உங்கள் ரெகுலர் கேஷ் ஃப்ளோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த்துக்கான ஃபண்ட் எங்கேருந்து வரப்போகுது, ஒர்க்கிங் கேபிட்டலில் ஓடியிலேருந்து எவ்வளோ வரணும், கலெக்ஷன்ஸ் என்ன, அந்த ஒரு ஸ்கேலுக்கு போகும்போது யூ ஃபுல் டைம் சிஎஃப்ஓ. இந்த அக்கௌண்டன்ட்டுங்கிறவங்க என்னென்னாக்கா வர்ற டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது, ஒரு வெண்டார் ஃபாலோ பண்ணுறது, பேமெண்ட் பண்ணுறதோட அவங்க ரோல் முடிஞ்சிடும். சிஎஃப்ஓங்கிறது ஃபினான்ஷியல் பிளானிங்லேருந்து. இப்போது பிஸ்னஸ் நீங்கள் புதுசாக பெங்களூரில் ஒரு ஆஃபீஸ் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு ஃபண்டு வேணும். இனிஷியலாக அங்கேருந்து வருமானம் வராது, ஆனால் செலவு இருக்கும். அந்த செலவுக்கு பணம் எங்கேருந்து வரும்? எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்லேருந்து பணத்தை எடுத்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணால் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பாதிக்காத அளவுக்கு பண்ண முடியுமா? இல்லை அதுக்கு தான் டெம்பரவரியாக ஓடி போகணுமா? ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கணும்னா அப்போ தான் சிஎஃப்ஓ எல்லாம் உள்ள வரும். ஸோ அக்கௌண்டன்ட்டுக்கும் சிஎஃப்ஓக்கும் ரோலே அதுதான். அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க புக் கீப்பிங் வச்சுப்பாங்க, அக்கௌண்டிங் பண்ணுவாங்க. ஒரு புக் கீப்பர் தான் அவரு. புக் கீப்பிங் அந்த சைடில் பண்ணுறாங்க, ஆர் கம்ப்ளைண்ட்ஸு பேசிக் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஃபண்டிங் சைட்லையோ ஃபினான்சிங் சைடில் ஒரு பட்ஜெட்டிங் சைடில் என்ன பண்ணுறதுங்கும் போது அந்த சிஎஃப்ஓ சைடில் ஆர் ஃபினான்ஷியல் பிளானிங் சைடில் ஒரு ரோல் தேவைப்படுது. அது உங்கள் பிஸ்னஸ் நெசசிட்டிக்கு வரும்போது யூ கேன் ஆப்வியஸாக நீங்கள் ஆன்போர்ட் பண்ணலாம். இப்போ நம்ம நிறைய இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டே இருக்கும்போது ஃபவுண்டர்ஸ் தான் நம்ம நிறையா பேசிட்டே இருக்கோம் அப்படின்னும் போது இப்போ நிறைய நீங்கள் ஒரு 100-150 பேருக்கு இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ரெகுலராகவே நிறைய பேர் என்கொயரியும் பண்ணுவாங்க. சார் நான் இந்த கம்பெனிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நல்லா ஸ்டார்ட் அப் ஐடியாஸோட வரக்கூடிய ஃபவுண்டர்ஸ் கிட்ட நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான குவாலிட்டிஸ் இப்போ எல்லாம் என்ன இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள்? இப்போ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணுனாலே வி நீட் தட் கமிட்மெண்ட் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அதில் ஃபோக்கஸ்டாக பண்ணுறதுக்கு. இன்றைக்கி நிறைய பேர் டிஸ்ட்ராக்டடாக இருக்காங்க. ஸோ ஏன்னா இன்றைக்கி சாஃப்ட்வேரை சர்வீஸாக பண்ணி நீங்கள் சம்பாதிக்கலாம், மைக்ரோஸாக ப்ராடக்டாக பில்டு பண்ணி சம்பாதிக்கலாம், கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம், கண்டென்ட்டை செல் பண்ணலாம், இல்லை டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே தெர் இஸ் எ பொட்டன்ஷியல் இருக்குது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உள்ளே போயிட்டீங்க, பண்ணும்போது அடுத்த பிஸ்னஸ் ஒரு ஆன்லைனில் பார்க்குறீங்க, ஒரு பாட்காஸ்ட் கேட்குறீங்க, அப்பா சூப்பராக பிஸ்னஸ் ஐடியா கொடுத்தாரு, ஏன் அதை லைக் நீங்கள் திருப்பி சேஞ்ச் பண்ண எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண யூ ஹேவ் டு க்ரோ. அதில் அந்த டிஸ்ட்ராக்டட் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக பண்ணுறது. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். லைக் கம்பெனியோட ஃபண்ட் என்ன, பர்சனல் ஃபண்ட் என்ன, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதுக்கான டைம் கொடுத்து யூ ஹேவ் டு ரீஇன்வெஸ்ட். அந்த கிளாரிட்டி. மூணாவது அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ப்ராப்ளம் சால்விங். உங்களுக்கு வேணால் அது மிகப்பெரிய நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி தெரியலாம், வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்களா, பே பண்ணி வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்களா, இதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணிவிட்டு உள்ளே வருதுங்கிறது எசென்ஷியல். இது இப்போ நிறைய பேர் இப்போ பிகாஸ் ஆஃப் ஏஐலாம் இருக்கிறதுனால மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறதுலாம் நிறைய ஹை லெவலில் பண்ணுறாங்க. ஸ்டில் என்ன சொல்கிறோன்னாக்கா நல்லா வேலிடேட் பண்ணுங்கள். அதுக்கு தான் சொன்னது எக்கோ சிஸ்டமில் போங்க, டிஃப்ரெண்ட் மீடியமில் பேசுங்க, வேலிடேட் பண்ணிவிட்டு யூ ஸ்டார்ட். பட் திஸ் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஓகே. இப்போ நம்ம கம்பெனிஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய ஒரு பகுதி என்னென்னா சேலரிஸ். இப்போ இந்த சேலரிஸில் நிறைய இப்போ நம்ம சேலரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். இப்போ எங்கள் கம்பெனிலே சேலரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு இது இருக்குது, டிடிஎஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த டிடிஎஸோட அந்த கழிக்கிறத பார்த்தாலே நிறைய பேர் ஒரு பதட்டத்துக்கு ஆளாயிடுறாங்க. எதுக்கு இவ்வளோ காசு என் சேலரியில் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிடிஎஸ் அப்படின்றது என்ன, இதோடைய மெயின் பர்பஸ் என்ன, அதுக்கப்புறம் இதை எப்படி அந்த எம்ப்ளாயியை எடுத்துக்க முடியும், எங்கெல்லாம் அவங்களால இதை இது பண்ணிட முடியும்? ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, அதுவும் ஐடி கம்பெனிஸ் இல்லை வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்மே டிடிஎஸ் பார்த்தா ஃபஸ்ட்டு பேனிக் ஆகுது தான். டிடிஎஸ் என்னன்னாக்கா டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ கவர்மெண்ட் இப்போ ரன் பண்ணணுன்னாக்கா நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக மாதம் சம்பாதிக்கிறதுக்கு அடுத்த வருஷம் ஜூலை மாதம் டேக்ஸ் கட்டுற வரைக்கும் கவர்மெண்ட் ஃபண்ட் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிறதுனால தான் மந்த் ஆன் மந்த்தே தே வாண்ட் டு டேக் அ போர்ஷன் ஆஃப் டேக்ஸ். அதுக்காக தான் டிடிஎஸ்ங்கிறதே கொண்டு வந்தாங்க. ஸோ தட் கவர்மெண்ட்டுக்கான கேஷ் ஃப்ளோஸும் இருக்கும், தே கேன் டூ த ஸ்கீம்ஸ். அதுக்காக தான் அட்வான்ஸ் டேக்ஸு டிடிஎஸ்லாம் வந்தது. இப்போ எம்ப்ளாயீஸ்க்கு என்னன்னாக்கா டிடிஎஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் புதுசு 2025 வந்துருச்சு. இதில் நியூ ஸ்கீம், ஓல்டு ஸ்கீம் 2 கேட்டகரி டிஃப்ரெண்ட் ஸ்லாப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நியூ ஸ்கீமில் இருக்கீங்க அப்படின்னாக்கா அப் டு 12 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கெலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 12 லட்ச ரூபா வரைக்கும் டிடிஎஸ்ஸே பிடிக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் டிக்ளரேஷன் கொடுக்கணும் முதல்ல.
உங்க சேலரி ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த மாரி நீங்க ரென்டட் ஹவுஸ்ல இருக்கீங்க. ஹெச்ஆர்ஏ கிளைம் பண்ணா ரென்ட் ரெசிப்ட் குடுக்கறது, ரென்டல் அக்ரீமென்ட், நீங்க ஒரு எல்ஐசி போடுறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மென்ட்லாம் பண்றீங்க. எதெல்லாம் எலிஜிபிள் இன்வெஸ்ட்மென்ட் குடுக்குறீங்கன்னா, அதெல்லாம் போட்டுட்டு தான் தே ஆர் கால்குலேட்டிங் த டாக்ஸ். இப்ப என்னன்னாக்க, சேலரிக்கும் மத்த பிசினஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, கான்ட்ராக்ட்டோ, ப்ரொஃபஷனலா இருந்தீங்கன்னா, ஃபிக்ஸடா 2% 10%ங்கிறது டிடிஎஸ்ஸா புடிச்சுருவாங்க. எம்ப்ளாய்மென்ட்ல மட்டும் தான் என்னன்னா, இப்போ நான் ஒரு எம்ப்ளாயியா இருக்கேன் அப்டின்னா, என்னோட இந்த வருஷத்துக்கான சேலரி என்ன? இந்த வருஷத்துக்கான சேலரி 15,00,000 அதாச்சுன்னா, ரூ. 10,00,000க்கு நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது என்ன டாக்ஸ நீங்க கால்குலேட் பண்ணி ஃபைல் பண்ணுவீங்களோ, அத எம்ப்ளாயர் கால்குலேட் பண்ணணும். எம்ப்ளாயர் எப்படின்னா, "அப்பா ரூ. 10,00,000 இவர்ட்ட எல்லா குடுத்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் பார்த்தா டாக்ஸே வரல. அப்ப இவருக்கு டிடிஎஸ் இல்ல. இவரு ரூ. 20,00,000 சேலரில இருக்காரு. இவரு குடுத்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு பார்த்தாக்க, இவர் வருஷத்துல ஒரு ரூ. 20,000 கட்டணும். இல்ல ரூ. 30,000 கட்டணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அப்படின்னு ரூ. 30,000ன்னா, அந்த ரூ. 30,000 12 மாசத்துக்கு பிரிச்சு ரூ. 2,500 புடிக்க ஆரம்பிப்பாங்க. ஒண்ணு இந்த ரூ. 30,000 நீங்க வருஷ கடைசியில அடுத்த வருஷம் கட்டுறத, உங்க சேலரிலேருந்து டிடக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஓகே. டிடக்ட் பண்றது. அது என்னன்னா, ரேண்டமா புடிக்கிறது இல்ல. நீங்க குடுக்குற டிக்ளரேஷன வச்சுக்கிட்டு தான் கம்பெனில அதனால தான் ஏப்ரல் மாசத்துல இந்த விண்டோ மாரி ஓப்பன் பண்ணுவாங்க. போர்ட்டல்ல பேரோல் போர்ட்டல்ல நீங்க டிக்ளரேஷன்லாம் குடுப்பீங்க. அத வச்சு கால்குலேட் ஆறத வச்சு தான் டிடிஎஸ் புடிக்கிறாங்க. இந்த டிடிஎஸ்ஸ நீங்க நெறைய பேர் ரீஃபண்ட் வாங்க முடியுமா? என்ன டிடிஎஸ் உங்களுக்கு புடிக்கிறதே அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னது என்னன்னா, எவ்வளோ நீங்க கட்டணுமோ அத தான் கால்குலேட் பண்ணி வாங்குறாங்க. ரேண்டமா வாங்கல. ஸோ இதுக்கு மேல இப்ப நீங்க வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் வேற ஏதாவது இன்கம் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா தான் டாக்ஸ் கட்டுற மாரி இருக்குமே தவிர, ரீஃபண்ட் வரா மாரி இருக்காது. ஓகே. இல்ல சில கம்பெனில வந்து ஏப்ரல் 30க்குள்ள டிக்ளேர் பண்ணணும். நீங்க டிக்ளேர் பண்ண முடியல. அதனால ஏன்னா மாசம் மாசம் நீங்க போயிட்டு மாத்திட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்க கம்ப்யூட் பண்ண முடியாததுனால, ஏப்ரல் மாசம் கம்ப்யூட்டேஷன் வாங்கிட்டாங்கன்னா, அடுத்த மார்ச் வரைக்கும் ப்ரூஃப் வர வரைக்கும் மாத்த மாட்டாங்க. நீங்க நீங்க எதிரே பார்க்கல. நீங்க இப்படி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்ட்டு. பட் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. டாக்ஸ் சேவ் ஆகுதுன்னா, அத மட்டும் நீங்க கிளைம் பண்ணும்போது டூ த எக்ஸ்டென்ட் ரீஃபண்ட். அதுக்கான டாக்ஸ்க்கான ரீஃபண்ட் வரும். பட் ஆனா, அ எம்ப்ளாயர் புடிக்கிற டிடிஎஸ்ங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தான். நீங்க மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு வருஷ கடைசியில ஒரு பெரிய அமௌண்ட்டும் கட்டுறதுக்கு பணமும் இருக்காது. ஆர் அத கால்குலேட் பண்ணி நீங்க இது பண்றதுக்கு தே ஆர் கிவிங் யூ த சப்போர்ட். ஸோ இன் அ வே தே ஆர் ஹெல்பிங் யூ அவுட் அதுல. ஸோ அத பார்த்து பேனிக் ஆறத விட மேண்டேட்டே நீங்க பே பண்ணணும். அதுக்கு தே ஆர் ஃபெசிலிட்டேட்டிங். எம்ப்ளாயர் வந்து ஒரு ஒரு ட்ரஸ்டட் ஏஜென்ட் தானே தவிர, அவர் ஒரு கலெக்டிவ் ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறாரே தவிர, அந்த பணத்த வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க எதுவும் பிசினஸ் பண்ண போறதில்ல. எப்படியும் ஒரு எம்ப்ளாயர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பேக் போனா இருந்து தானே ஆகணும். கண்டிப்பா. இப்போ இது ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்போ செகண்டரி இப்போ நம்ம பிரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா, டிஃபால்ட்டாவே பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ வந்து வந்துருது. ஒரு ஆஸ் எ கம்பெனி நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். நான் ஒரு கம்பெனியோட ஓனர் அப்படின்னும்போது, நான் இந்த பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐய வந்து எவ்வளவு பேர் இருந்தா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இல்ல நாங்க 2 பேர் தான் பிரைவேட் லிமிடெட் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னொரு 3வது எம்ப்ளாயி தான் இருக்கிறாரு அப்படின்னா, இந்த 3 பேருக்குமே இந்த பிஎஃப், இஎஸ்ஐ மேண்டேட்டரியா நம்ம வந்து மந்த் அண்ட் மந்த் இத ஃபைல் பண்ணியிருக்கணும் இல்லையா? இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நம்ம முன்னாடிலாம் பிசினஸ் பிரைவேட் லிமிடெட் ஆரம்பிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் மட்டும் குடுப்பாங்க. தனியா போயிட்டு இன்கம் டாக்ஸ்ல பான் நம்பர் வாங்கணும், டான் நம்பர் வாங்கணுங்கிற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அது டிலே ஆகுது. பிசினஸ கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணணுங்கிறதுக்காக, இன்கார்ப்பரேட் பண்ணும்போதே பான், டான் குடுக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து ஜிஎஸ்டிய இன்டகிரேட் எல்லாம் தனித்தனியா இருக்கிறத இன்டகிரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு, ப்ராசஸ் பண்ணும்போது, நெறைய இடத்துல என்ன ஆயிடுச்சுனாக்கா, எல்லாரும் பண்ணிடுறாங்க. லேபர் சைட்ல ரெஜிஸ்டரே பண்றது இல்லங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, டிஃபால்ட்டா உங்களுக்கு பிஎஃப் நம்பர், ஏசி நம்பர் அலாட் பண்ணிடுறோம். ஓகே. அலாட் பண்ணிடுறாங்க. அதில என்ன சொல்லிடுறாங்கன்னா, அப்ப நீங்க அந்த பிஎஃப் சைட்ல, ஏசி சைட்ல போய் பார்த்தீங்கனாலே அவங்க கிளியரா குடுத்துருப்பாங்க. எப்போ நீங்க த்ரெஷ்ஹோல்ட கிராஸ் பண்றீங்களோ, இஎஸ்ஐனா 10 பேர் இருக்காங்க. பிஎஃப்ல சில டைப் ஆஃப் பிசினஸ்க்கு 10 பேர், சில டைப் ஆஃப் பிசினஸ்க்கு 20 பேர். இந்த நம்பர்ஸ நீங்க கிராஸ் பண்ணும்போது, கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சா போதும். மேண்டேட்டரியா. நான் ஜிஎஸ்டிக்கு சொன்ன மாரி தான். இல்ல நான் எம்ப்ளாயிக்காக நான் கான்ட்ரிபியூட் பண்ண ஆசைப்படுறேன் வாலண்டரா. தாராளமா பண்ணலாம். வாலண்டரா பண்றதுக்கு லிமிட்டே இல்ல. பட் த்ரெஷ்ஹோல்டு இருக்கும்போது, அந்த 10 பேரோ, 20 பேரோ தாண்டும்போது, அப்பயிலேருந்து தான் உங்களுக்கு மந்த்லி ஃபைலிங்கும், கான்ட்ரிபியூஷனும் ஸ்டார்ட் ஆகும். அதுவரைக்கும் என்னன்னா, அந்த இதிலேயே வந்து ஆப்ட் அவுட் ஆர் டிக்ளரேஷன் ஃபார்ம்ஸ் ஃபைல் பண்றது இருக்கு. அத பண்ற மாரி இருக்கும். இல்லன்னா அந்த மினிமம் மெயின்டனன்ஸ் சார்ஜ் நீங்க பண்ணாம விட்டீங்கன்னா, அந்த ₹50 ஆர் சம்திங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ்ன்னு கட்டுற மாரி இருக்கும். பட் நம்பர் அலாட் பண்றது என்னன்னா, சப்சிக்வென்ட்டா நீங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு டிலே ஆறதோ, நாளைக்கு நீங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க. மேண்டேட்டரியா பிஎஃப், ஏசி நம்பர் கேட்குறாங்க. ஆஸ் எ எம்ப்ளாயிக்கு அப்படின்னாக்க, அன்னைக்கு நீங்க ஓடி போயிட்டு பிஎஃப் நம்பரும், ஏசி நம்பரும் வாங்க வேணாம். நம்பர் ரெடியா இருக்கும். யூ கேன் ஸ்டார்ட் கம்ப்ளையிங் இட். ஸோ தட் இஸ் இன் எ ஒன் வே இட்ஸ் குட். பட் அண்டர்ஸ்டாண்ட் பி மைண்ட்ஃபுல் லைக் உங்க எம்ப்ளாயி 8 பேர தாண்டிட்டாங்க அப்படின்னா, அடுத்த மாசம் ஆட் பண்ணும்போது பிஎஃப், ஏசி எல்லாருக்கும் வந்துரும். அதுக்கேத்த மாதிரியான ஃபினான்ஷியல் பட்ஜெட் எல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இப்போ நாம நெறைய விஷயங்கள வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிட்டோம். யார் வந்து
கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், யார் வந்து எல்எல்பியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து இப்போ நம்ம போட்காஸ்ட் வந்து பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பெட்டர் அட்வைஸ் நீங்கள் தரணும் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு டூ த ஹோம் ஒர்க் ஃபர்ஸ்ட். பிசினஸ் ஆரம்பிக்கும்போது. இப்ப ஈவன் இப்ப நானே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். இப்ப நான் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து அப்ப எல்லா இடத்துலயும் புதுசு புதுசா இந்த இந்த குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் மாரி குட்டியா டீ ஷாப்போ இது போட்டா நல்லா பிசினஸ் போகுது. நான் அதில ஆரம்பிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, ஓகே எங்க ஃபுட்ஃபால் வருது? இப்ப கடைய எங்க போட்டாலும் ஓடுமா? இப்ப வந்து இப்ப பாண்டி பஜார் மாரி ஏரியால ஃபுட்ஃபால் இருக்கு. இதே இத எடுத்துட்டு போயிட்டு நான் OMRல போட்டேன்னா, அங்க டிஃபரெண்ட் கேட்டகரி. இப்போ ஒரு இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது, இன்னொரு இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ, ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் லைக் நான் என்ன பிசினஸ் பண்ண போறேன்? என்னோட ஆடியன்ஸ் யாரு? முன்னாடி சொன்ன மாரி B2Bயா? B2Cயா? என்ன பிரைசிங்? இப்போ வந்து அ இப்ப நீங்க வந்து Starbucksல போனா ₹200 காஃபி. காஃபி டேல போனீங்கன்னா ₹120 காஃபி. இதே இது மெட்ராஸ் காஃபி ஹவுஸோ ஆர் அதர் சாய் கிங்ஸ், சாய் வாலா போனீங்கன்னா ₹30, ₹40 காஃபி டிஃபரெண்ட். ஸோ, எல்லா இடத்துலயும் காஃபி குடிக்கிறாங்க. ஸோ, அதுக்கான ஆடியன்ஸ் டிஃபரெண்ட்டு. அதுக்கான பிரைஸ் பண்றது டிஃபரெண்ட். ஸோ, உங்களுக்கான பிரைசிங் மார்க்கெட்டிங் சைட்ல உங்க கோ டூ மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட ப்ராடக்ட், பிரைசிங்கு, பொசிஷனிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த சைட்ல தட் ஹஸ் டு பி வெரி கிளியர். அட் த எண்ட் ஆஃப் த டே லுக் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் பேயிங் கஸ்டமர். நீங்க என்னன்னாக்கா பூட் ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இல்ல கேஷ் பர்ன் பண்றேன், இல்ல Facebookலாம் 10 வருஷம் பர்ன் பண்ணாங்க, 15 வருஷம் பர்ன் பண்ணாங்க, இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணாங்க. அவன் பர்ன் பண்ணாங்கனாக்கா தே ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜி, அதுக்கான இது பண்ணிட்டு பண்ணாங்க. எத்தனை Facebook அது மாரி வந்திருக்கு? அடுத்த கொஸ்டின் அதான் கேட்பாங்க. அவன் பர்ன் பண்ணி பிசினஸ் டெவலப் பண்ணாங்கிறதுக்காக நீயும் பர்ன் பண்ணி பிசினஸ் டெவலப் பண்ணல. உன்னால எந்த குயிக்கா யூ கேன் கெட் த ஃபர்ஸ்ட் பேயிங் கஸ்டமர். அட் த எண்ட் ஆஃப் த டே உங்க அக்கவுண்ட்ல கேஷ் வரல அப்படின்னா, யூ கேனாட் ரன் த பிசினஸ். ஸோ, இந்த வொர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஆர் உங்க பிசினஸ்க்கான அந்த வொர்க்கிங் கேபிட்டல் ஃப்ளோ மேனேஜ் பண்றது இட்ஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஸோ, அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட், அண்டர்ஸ்டாண்ட் த கஸ்டமர், ஃபிக்ஸ் த ப்ராப்பர் ப்ரைசிங் அண்ட் பொசிஷனிங். உங்க பிராண்ட என்னவா நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண போறீங்க? அதுக்கான ஆடியன்ஸ்க்கு எப்படி கொண்டு வர போறீங்க? அத எப்படி கன்சிஸ்டன்ட்டா அத நீங்க வந்து கமிட்மென்ட்டோட எடுத்து பண்ண போறீங்க. திஸ் வில் ஹெல்ப் யூ டூ ஸ்கேல் த பிசினஸ். ஸோ, ஒன்ஸ் ஒரு இடத்துல பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் லுக் ஃபார் ஸ்கேலிங். எடுத்தோனே நான் 10 கடை போட்டு தான் ஆரம்பிப்பேன். சில பிசினஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். எல்லா பிசினஸ்க்கும் ஒர்க் அவுட் ஆகணும்னு அவசியம் இல்ல. இப்போ ஸ்விக்கி இருந்தாங்க, Zepto வந்தாங்க, Blinkit வந்தாங்க. சி தேர் வாஸ் அ மார்க்கெட், எல்லாம் பர்ன் பண்றாங்க. பட் ஸ்டில் தே கேன் ஏபிள் டூ கெட் த கஸ்டமர். நாளைக்கு இன்னொருத்தர் வந்தா ஒர்க் அவுட் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகாமலும் போலாம். பட் நீங்க என்ன மாரி பிராண்ட் பொசிஷன் பண்ண போறீங்க, அதுக்கேத்த மாரி தான் பிசினஸ் கம்ப்ளீட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு குயிக் ரேபிட் ஃபயர் என்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸை நான் கேட்குறேன். அதில் இதுவா அதுவான்னு மட்டும் நீங்கள் இது பண்ணால் போதுமானது தான். சம்டைம் போத் கூட தேவைப்படலாம். பட் அதுக்கு தகுந்தபடி நம்ம வந்து பார்க்குவோம். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு ப்ராஃபிட் முக்கியமா, க்ரோத் முக்கியமா? ஆ என்ன பொறுத்தவரைக்கும் க்ரோயிங் ப்ராஃபிட் தான் முக்கியம். க்ரோயிங் ப்ராஃபிட். பிகாஸ் ஏன்னா க்ரோத் மட்டும் இருந்துட்டு எக்ஸ்பென்ஸும் க்ரோ ஆயிட்டு ரெவென்யூ க்ரோ ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், தட் வில் ஹிட் யூ இன் த பாட்டம். ஸோ, வி ஷுட் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த க்ரோத் இன் அ ப்ராஃபிட்டபிள் வே. ஓகே. அப்புறம் பூட் ஸ்ட்ராப்பிங் வெஸ் ஃபண்டிங். சேம். இப்போ பொறுத்தவரைக்கும் எல்லா பிஸ்னஸுக்கும் ஃபண்டிங் தேவையில்ல. எல்லா பிஸ்னஸுக்கும் பூட் ஸ்ட்ராப்லேயும் பண்ண முடியாது. ஸோ, அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸ்ஸு என்ன மாடலில் பண்ணலாம்? சர்வீஸ் பிஸ்னஸ் பூட் ஸ்ட்ராப்லேயே பண்ணலாம். இல்லை D2Cல வால்யூமில் கஸ்டமர் அக்விசிஷன் பண்ணுமா? லுக் ஃபார் ஃபண்டிங். டிபெண்ட்ஸ். ஓகே. இப்போது நம்ம ஏஐ எரா இதை பற்றி இது வந்து எப்படியும் இந்த போட்காஸ்ட்டில் இந்த கொஸ்டின் வந்துடுது. இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் இது ஒரு அக்கௌண்டண்ட்டை ரிப்ளேஸ் பண்ணிடுமா? அதாவது ஏஐ யூஸ் பண்ணுற அக்கௌண்டன்ட் மற்றவங்கள ரீப்ளேஸ் பண்ணுவான். ஓ அப்படி. ஓகே. சிம்பிள். ஏன்னா இன்னைக்கு வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே ஹவு எஃபிஷியன்ட் யூ கேன் கிவ் குவாலிட்டி சர்வீஸு. பீப்புள் யூசிங் ஏஐ வில் ரீப்ளேஸ் அதர்ஸ். அவ்வளோதானே தவிர ஏஐ டைரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணால் ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ணும், சப்போர்ட் பண்ணும். தேர் இஸ் அ ஹியூமன் இன் த லூப் இஸ் எசென்ஷியல் இன் ரெஸ்பெக்ட் டு அக்கவுண்டிங், ஃபினான்ஸ் சைடில். ஓகே. அடுத்து ஒர்ஸ்ட்டு ஃபவுண்டர் ஹேபிட். ஃபர்ஸ்ட்டு ஃபவுண்டர் ஹேபிட்னாக்க டிஸ்ட்ராக்டட், நாட் அந்த கமிட்டட் ஆர் கஸ்டமர் சைடை பொறுத்த வரைக்கும் நாட் கிவிங் த வேல்யூ டு த கஸ்டமர். ஓகே. பெஸ்ட் இன்வெஸ்ட் யூ எவர் மேட். பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என் சைடுனாக்கா நிர்வாகா தான். பிகாஸ் வி ஹேவ் இன்வெஸ்டிங் அவர் டைம், எஃபர்ட், எனர்ஜி இன்டு பில்டிங் த பிராண்ட். ஓகே. நிறைய ஃபவுண்டர்ஸை பார்க்குறீங்க அப்படின்னும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் இதில் நிறைய வராங்க அப்படின்னும்போது அவங்க பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக் என்னவா இருக்குது? காமனான மிஸ்டேக் வந்து இன்கேஸ் லைக் என்ன சொல்கிறதுனா, ஒரு சின்னதாக ஒரு செட்பேக் இருந்தால் கூட ஸ்விட்ச் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆர் தேர் நாட் ஏபிள் டு ஹேண்டில் த ப்ரெஷர் ஆர் பைவெட்டிங். சம்திங் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட், ஓகே ஹவு டு அடாப்ட் அண்ட் எவால்வ் ஆகுது அப்படிங்கிறது மிஸ் பண்ணுறாங்க. ஓகே. இப்போது நம்ம வந்து
பிசினஸ்ல பார்ட்னர் இருக்கிறாங்க. இந்த பார்ட்னருடைய குவாலிட்டீஸ எப்படி நம்ம டிசைட் பண்ணிட்டு அந்த பார்ட்னர வந்து பண்ணி ஆ பார்ட்னருங்கிறவங்க நீங்க சொல்றது எல்லாத்துக்கும் எஸ் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க நீங்க தப்பு பண்ணா நோ சொல்றதுக்கும் கரெக்ட்டா இது பண்ற பார்ட்னர் தேவை. அண்ட் யூ ஷுட் பி ஹேவிங் எ டைவர்ஜென்ட் வியூ. என்ன பொறுத்தவரைக்கும் அப்பதான் யூ கேன் பிரிங் மோர் குவாலிட்டி இன்னோவேட்டிவா கொண்டு வர முடியும். ஒரே சிந்தனையில இருக்கிற 2 ஆள் சேர்றத விட அதாவது சிங்க் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதாவது க்ரோ பண்ணணும் அந்த சிங்க் இருக்கிற அளவுக்கு, எல்லா பாயிண்ட்லயும் எல்லா 2 பேரும் காமனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. வேற வேற அட் த மைண்ட் சேம் டைம் யூ ஷுட் பி சப்போர்ட்டிங். சம்படி இஸ் டேக்கிங் த டிசிஷன்னாக்க, ஓகே ஐ அம் பிலீவிங் இன் யூ, ஓகே வி கேன் டூ திஸ். வி ஷுட் பி சப்போர்ட்டிங். பட் யூ கேனாட் பி எஸ் ஃபார் ஆல்வேஸ். 2 பேருமே சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஓகே. சூப்பர். இப்போ வந்து நம்ம இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ என்னன்னா, நிர்வாகாவுடைய அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு, நிர்வாகா வந்து இப்படிதாங்க. இத தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டார்ட் அப் பண்ணோம். இத நோக்கி தான் நாங்க போயிட்டும் இருக்கோம் அப்படின்னா, ஒரு விஷன் உங்களுடைய விஷனா நிர்வாகம் வந்து இந்த 10 வருஷம் கழிச்சு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு தாட் அது என்னவான்றது இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாரி கூட வச்சுக்கலாம். அதாவது நாங்க நிர்வாகா போட்டோனே ஃபர்ஸ்ட்டு நாங்க வெப்சைட்ல போடுறது ட்ரெக் ட்ரிவன் கன்சல்டிங் ஃபர்ம் அப்படிதான் நாங்க போட்டிருந்தோம். ஸோ இப்போ என்னன்னாக்கா, நாங்க ட்ரெடிஷ்னல் ஃபர்ம்லேருந்து வி வாண்ட் டு பி டிஃப்ரெண்ட். ஸோ வி ஸ்டார்ட்டட் அடாப்டிங் த டெக். டெக்கை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும், இப்போ ஏஐ எப்படி யூஸ் பண்ண முடியும். வி ஆர் இன்வெஸ்டிங் ஆன் டெக் சைடில், டீம் சைடில். அண்ட் வி டோன்ட் மைண்ட் டு கொலாபரேட் வித் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ தட் பிரிங்ஸ் அஸ் மோர் ப்ரெசன்ஸ் ஆகட்டும், க்ரோத் எங்களுக்கு கொண்டு வந்துட்டுருக்கு. ஸோ வி வில் பி கைண்ட் ஆஃப் லைக் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னாக்கா, எனி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆர் எனி டைரக்ஷன் ஒரு கம்பெனியோ ஒரு ஸ்டார்ட் அப்போ ஆர் ஓவர் இட் மேபி எனி பிஸ்னஸ் உள்ளே வராங்கன்னா, தே வில் கெட் த ரைட் டைரக்ஷன் ஃபார் தேர் க்ரோத், ஃபார் த ஃபண்டிங் ஆர் எனி லைக் டெக் சைடு. We want to grow in a multi-dimensional. We don't want to restrict ourselves just to finance. It should be complete or a proper consulting. We want to grow it in simple. So at the end of the day, very fundamental factor is value addition. Without you are not value அவங்க கஸ்டமருக்கு காட்டல கொடுக்கல அப்படின்னாக்க, குயிக்காக யூ கேன் see the decline. So value first, tech driven. சூப்பர். நீங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இல்ல உங்களுக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்ற அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட்ட பார்க்கறது மூலமா வந்திருக்கும். இதே மாதிரி நெறைய விஷயங்கள நம்முடைய பாட்காஸ்ட்ல தொடர்ச்சியா வந்து பேசிட்டே இருப்போம். இன்னைக்கு வந்த சீஃப் கெஸ்ட்டுக்கு நாம வந்து நன்றி தெரிவிச்சுருவோம். நன்றி. நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப தான் மொத தடவ வந்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான தட்டி வச்சுக்கங்க. வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் கொஷின்ஸ். ஓகே. தேங்க்ஸ்.